கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. எஸ்ஐஆர் பற்றி தாவேகா தலைவர் விஜய் விதிகள் தெரியாமல் விமர்சிப்பதாக தேர்தல் அதிகாரிகள் கூறுகிறார்களே. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் அழைப்பு விடுவாங்க. ஆமாம், இவர் பதிவு செய்யப்பட்ட கட்சி. தேர்தல் ஆணையர் தெளிவாக சொல்லிட்டாரு. விஜய் ஒன்று அவருக்கு இன்னும் அவர் இப்போ தானே வந்திருக்காருங்க. எல்கேஜியில் இருக்கிறவர் போய் நீங்கள் ஏங்க பிஹெச்டி மாணவர் கட்டுரையெல்லாம் கொடுத்து அவரை படிக்க சொல்லணுன்னா கஷ்டம் இல்லை. எல்கேஜிலேருந்து அவர் யூகேஜி போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் ஏன் புகாரோ வழக்கோ கொடுக்கவில்லை? என்ன காரணம்? மக்கள் எப்பவுமே ஏமாந்தாங்குழியாக இருப்பார்கள், கேனையனாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடாது. எப்போ அவன் முயற்சிப்பான்னு நமக்கு தெரியாதே தவிர ஆனால் திடீர்னு முயற்சிப்பான். இப்போ ஓய்சி முஸ்லீம் ஓட்டு ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இந்த சாரில் வெளியில் போகலன்றாரு. அவர் எஸ்ஐஆர் சரின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. தலித் ஓட்டுகள் பாஜகவுக்கு வந்திருக்கிறது என்றால், சிராக் பாஸ்வான் 1லிருந்து 20க்கு அவரால் வளர முடிகிறது என்றால், அது இவ்வளோ பெரிய பெருவாரியாக ஜெயித்திருக்க முடியாது. அப்போ இந்த ஷேரை பார்த்தா நமக்கு எப்போவுமே திமுக தமிழ்நாட்டில் எஃப்ஐஆர்னாலும் பயம், எஸ்ஐஆர்னாலும் பயம். இதை நீக்கினா என்ன தப்பு? அதை நீக்கக்கூடாதுன்னு ஏன் திமுக அரசு பயப்படுது? ஏன்னால் மேற்கு வங்காள சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அழைக்கப்படுவாரா? அதாவது அவர் எதையோ விரும்புகிறாரு, அந்த நாசுக்கா வம்பா அவருடைய ஸ்டைலில் கேட்குறாரு. பீகாரில் தேஜஸ்வி யாதவ் பண்ண தவறை பார்த்து தெரிஞ்சிடும். அதாவது மம்தா தெரிஞ்சிடும், குணம் மாறிடும் நான் சொல்லலை. தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் அவர்களையோ துணை முதல்வர் அவர்களையோ அழைப்பது எவ்வளவு அபாயகரமானதுன்னு ஏற்கனவே நடந்த உதாரணத்தை பார்த்து அவன் துண்டகானு துணியானு போட்டாங்க. 75 சீட்லேருந்து 33 சீட்டு வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு நிலைமை தனக்கு வந்துடக்கூடாதுன்னு பயப்படும் போது அந்த மாதிரி ஏங்க ஸ்டாலினை கூப்பிட போகுது? இல்லை உதயநிதி, இல்லை திமுகவை சேர்ந்த யாரையுமே கூப்பிடாது. டெல்லி வெடிகுண்டு தாக்குதலின் விளைவாக ஆபரேஷன் சிந்தூர் 2 வருமா? வரும் என்பது என்னுடைய கணக்கு. ஏன்னா அந்த வெடிகுண்டு தாக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரம், அதோடைய அந்த வீரியம், அந்த நெட்வொர்க் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கு. லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, ஃபாலா யூனிவர்சிட்டியில் 15 டாக்டர் மிஸ்ஸிங், காணாமல் போயிட்டான். இன்னொரு ஆபரேஷன் சிந்தூர் எனி டைம் அதாவது அதை அமித்ஷா அவர்கள், ராஜ்நாத் சிங் அவர்கள், அஜித் தோவல் அவர்கள் பிரதமருடன் சந்தித்திருக்கிறார்கள் முந்தானத்தனம். இவங்க 4 பேர் சந்திச்சாலே பாகிஸ்தானுக்கு ஏதோ டேஞ்சர்னு அர்த்தம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த், சொல்லுங்க. ஆரம்பிச்சிருவோமா சார் கேள்விகளை? மக்கள் அடுத்தடுத்து கேள்வி கணிகளை தொடுத்து வச்சிருக்காங்க. முதல் கேள்வி கள்ளக்குறிச்சியிலிருந்து செவிலி ராஜ்மோகன் கேட்கிறார். பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் ஏன் புகாரோ வழக்கோ கொடுக்கவில்லை? என்ன காரணம்? கொடுக்காததுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? ஏன் இந்த சாரில் பார்த்தீங்கன்னா 60 லட்சம் பேரில் 20 லட்சம் பேர் தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு செத்து போனவன் பேர்லாம் நீக்கியிருக்கோம். ஏதோ ஒரு 22 லட்சம் பேர் 2 இடத்துல வச்சுருக்கான், அதை மாற்றிருக்கோம். மிச்சம் ஒரு 7 லட்சமாக நம்ம போலி வாக்காளர்கள் நீக்கியிருக்கோன்றாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வெஸ்ட் பெங்கால், அடுத்தது வெஸ்ட் பெங்காலில் நடத்துகிறாங்க. தமிழ்நாடு மேற்கு வங்காளத்தில் நடத்துகிறாங்க. மேற்கு வங்காளத்தில் அந்த எல்லை வழியாக, பங்களாதேஷுக்கு போகிற எல்லை வழியாக ஆயிரக்கணக்கான பேர் தினசரி இங்கேருந்து தப்பி அங்கே திரும்பி ஓடுகிறார்கள் பங்களாதேஷ்க்கு. ஆமாம், வீடியோலாம் வருது. ஏன் ஓடுறான்? இங்கே செக் பண்ணுற ஆரம்பித்தாங்க. ஏன்னா அறிவிச்சிட்டார் அமித்ஷா, மாட்டினா சிறை தண்டனை, இல்லை அவன் ஊருக்கு அமுச்சு வச்சுருவோம், நாடு கடத்திடுவோம். இப்போ இது பிரச்சனை மாட்டிக்கொன்று. வெஸ்ட் பெங்காலில் ஒரு 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 குளத்துலையோ குட்டையிலையோ 4000 ஆதார் கார்டு குப்பையில் மேர்ந்துருக்கு. இது ஏதோ வெஸ்ட் பெங்காலில் தான் மேய்ந்திருக்குன்னு இல்லை, தமிழ்நாட்டிலையும் ஒரு இடத்துல குப்பை தொட்டியில் பல ஆதார் கார்டுகள், நேற்று தான் வீடியோவில் பார்த்தேன். ஆதார் கார்டுகள் கிட்டத்தட்ட ஒரு 1000 இருக்கும் போல இருக்குது. அதில் கட்டு பார்த்தா ஆயிரக்கணக்கான.
குப்பை தொட்டியில் தூக்கி போடுறான். ஏன் ஆதார் கார்டை வந்து திடீர்னு அவ்வளோ பேரும் ஒரு குப்பை அதுவும் எங்கள் ஒரு ஏரியாவில், இப்போ தமிழ்நாட்டில் வந்ததில் வந்து அந்த குப்பை தொட்டி வண்டி வந்து ஏதோ ஒரு ஏரியாவில் போட்டு வந்த வண்டி, அந்த வண்டியிலேயே அவ்வளோ குப்பை அந்த ஆதார் கார்டு இருக்குன்னா அந்த ஏரியாவில் உள்ளவன் இது எந்த ஏரியா தெரியல, அது விட்டுருவான் வேண்டாம், அது பேசுனா அது வேறு ஜாதி மதம் அதெல்லாம் வரும், போட்டு போகிறான். வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும் தமிழ்நாடு ஆகட்டும் எங்கே வேணாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் இந்தியர்களே அல்ல, இந்திய குடியுரிமை இல்லை, பங்களாதேஷ் மியான்மர்லேருந்து உள்ளே வந்தவன். வெஸ்ட் பெங்காலில் மட்டும் இல்லை, திருப்பூர்லேயும் இருக்கான். திருப்பூர் கொங்கு பகுதி இந்த தொழிற்சாலை உள்ள பகுதி. இப்போ அந்த மாதிரி ஆட்கள் பயந்து போயிடுவான். இதை நீக்கினா என்ன தப்பு? அதை நீக்கக்கூடாதுன்னு ஏன் வந்து திமுக அரசு பயப்படுது? ஏன்னால் இதில் இப்போ அதான் சொல்கிறாங்க, முதல்வர் தொகுதியில் எவ்வளோ இருக்குது, அந்த தொகுதியில் நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்க, தமிழிசை பேசுகிறாங்க, எல்லோரும் எதிர்கட்சிகள் எல்லோரும் பேசியிருக்காங்க. முதல்வர் தொகுதியிலேயே இருந்த எவ்வளவு இருக்குன்னு. முதல்வர் தொகுதியில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறது நியாயம் இல்லை, எல்லா தொகுதியிலையும் இருக்குது. ரெண்டாவது, பிழைகளை தவறுகளை நீக்குவது. அதாவது நம்மளுடைய இதில் வந்து ஆதார் கார்டை இணைக்கலை, ஆதார் கார்டுமே வந்து 100% வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று உச்சநீதிமன்றம் வரைக்கும் கூட சொல்லலை. ஆனால் ஆதார் கார்டை தவிர்த்து நமக்கு பொதுவான ஒரு தேசிய அளவில் ஏதாவது ஒரு அடையாள அட்டை இருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. அப்போது இதை இணைக்கும் போதே இதில் வந்து டுபாகூர் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு போகிறான்னா, ஆதார் கார்டு இல்லாமல் இன்னும் உள்ளுக்குள்ளே சேர்ந்தவன் எவ்வளோ பேர் இருப்பான்? ஆக பீகாரில் வந்து யாராவது ஒருத்தன் வழக்கு போட்டிருக்கானா? சரி ரைட்டு, அவங்களாம் வழக்கு போடுறதுக்கு காசு இல்லை, பாவம் ஏழை, இப்படி தான் வழக்கமாக சொல்லுவாங்க. கட்சியெலாம் இருக்குல்ல, பூத் ஏஜென்ட் இருந்தாங்கல்ல, நீங்கள் தான் வந்து சொல்லிட்டீங்களா கள்ள ஓட்டு வாங்கி தான் ஜெயிச்சாங்கன்னு இப்போ கூட சொல்கிறீங்க. இந்த கள்ள ஓட்டு வாங்கினா அந்த பூத் ஏஜென்ட் அங்கே உட்காந்துருந்தால எண்ணும்போது கள்ள ஓட்டு வரும்போது இல்லைங்க இந்த ஆள் செத்து போயிட்டாருங்க, அவருக்கு பதில் வேறு யாரோ போய் கள்ள ஓட்டுங்க, இந்த ஆள் கிளம்பி வேறு ஊருக்கு, சாட்டர்ஜி வந்து வேறு ஊருக்கு போயிட்டாருங்க, குப்தா வந்து வேறு ஊருக்கு போயிட்டாருங்க, ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு வேறு தொகுதியில் இருக்காருங்க, இது கள்ள ஓட்டுங்க, இல்லை இது வந்து நீக்கப்பட்டவர்கள் வந்து இத்தனை பேர் இருக்காங்க. ஓவைசி இருக்காரு, ஓவைசின்றவர் அந்த ஏஎம்ஐஎம் அந்த இஸ்லாமிய கட்சி வச்சிருக்காரு, மோடிக்கு எதிர்ப்பான, அதாவது பாஜகவுக்கு எதிர்ப்பான, அது அவர் தம்பி தான் ஒரு தடவை அக்பருதீன் ஓவைசி தான் சொன்னார் ஹைதராபாத்தில், 1 மணி நேரம் வந்து போலீஸ்காரங்கள் விளக்கிங்க, 1 லட்சம் இந்துக்களை நான் வந்து கொன்று காண்பிக்கிறேன். இவர் ஓவைசி கொஞ்சம் இன்னும் படித்தவர், அந்த அளவுக்கு மோசமாக பேச மாட்டார், ஒரே கட்சி தான் இருந்தாலும் கொஞ்சம் பாலிஷாக பேசுவார், கொஞ்சம் சாதுரியமாக பேசுவார். அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஒரு எங்கள் இதுலேருந்து முஸ்லீம் வாக்காளர்கள் வந்து 900 பேர் வந்து விட்டு போயிருந்தது, அதை நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அந்த 1 மாதம் டைம் கொடுப்பாங்க, அந்த டயத்தில் கொடுத்தோம், 900 பேரையும் கரெக்டாக வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அது வந்து அவங்க இடம் மாறினதுனால விட்டு போச்சு, இல்லை ஏதோ ஒரு காரணமாக விட்டு போச்சு. இப்படி விட்டு போனவர்களை நாங்கள் வந்து அதை குறிப்பிட்டு இல்லைங்க அந்த அட்ரஸில் இல்லை, இப்போ மாறிட்டாங்க, இந்த அட்ரஸ்லையும் அவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். 900 வாக்குகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அப்போ என்ன அர்த்தம்? முஸ்லீம் வாக்குகளும், முஸ்லீம் ஏன் சொல்கிறோன்னா பாஜக வந்து இஸ்லாமியர்களை வேண்டுமென்றே ஓட்டுகளை தவிர்த்து விடுகிறார்கள், தலித்துகளின் ஓட்டுகளை தவிர்த்து விடுகிறார்கள். தலித்துகளின் ஓட்டுகளை தவிர்த்து விட்டால் சிராக் பாஸ்வான் எப்படிங்க வந்து போன தடவை 2020 ஒரு ஓட்டு வாங்கினார், சாரி ஒரு சீட்டு வாங்கினார், இப்போ 20 சீட் வாங்கியிருக்கார். 1 எங்கே இருக்குது, 20 எங்கே இருக்குது? இத்தனைக்கு நடுவில் கொஞ்ச நாள் பிஜேபிலேருந்து கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டு அப்புறம் திருப்பி வந்தார் ரைட்டு, அதெல்லாம் அரசியல் சகஜம். வந்தார். முக்கியமான ஒரு விஷயம் கவனிங்கன்னா, இந்த தடவை போய் ஓட்டு கேட்கும்போது என்ன பண்ணார், நல்ல ஜம்முன்னு ஒரு குங்கும திலகம் ஒன்று இட்டுட்டு போனார். 1 20 ஆயிடுச்சு. ஏன்னா தலித் என்றால் அவர்கள் ஏதோ ஒதுக்கப்பட்டவர், அதாவது அது சமுதாய ரீதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை சரி செய்யணுங்கிறத பற்றி நம்ம ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இந்த அரசியல் ரீதியாக வந்து தலித்துகளை ஒரு தனி பிரிவாகவும் இஸ்லாமியர்களை ஒரு பிரிவாகவும் சிறுபான்மையினர் ஒரு இப்படிலாம் பார்க்கும்பொழுது அவன் வந்து இப்படி போட்டு போனோன்னு இந்துக்கள் வந்து தலித்தாக இருந்தாலும் இவங்க இந்துக்கள் தானே அப்படின்னு சொல்லி ஓட்டு போடாது. முஸ்லீம்களில் வந்து ஒரு சில முஸ்லீம் வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா அந்த பீகார் தேர்தல் முடிஞ்சோடனே பல இடங்களில் வந்து முஸ்லீம்கள் 25% மேல் வந்து அவர்கள் இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடத்தில் பாஜக கூட்டணியை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 31 இடத்துலையும் இருக்கும். எதிர்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே அவங்க 33 தானே, 26 தானே லாலு கட்சி.
6 தானே காங்கிரஸ் கட்சி. அப்போ எங்கே போச்சு முஸ்லீம் ஓட்டு? எங்கே போச்சு? யாதவர்கள் எல்லாரும் வந்து பாதி பேர் இந்த தடவை வந்து அவங்களுடைய வழக்கமாக அந்த குடும்ப கட்சி தான் ஓட்டு போடுவாங்க, வாரிசு அரசியல். ஆமாம். இப்போ அந்த வாரிசு அரசியலுக்காக போடல. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தங்கச்சி அந்த ரோஹிணின்னு அவங்க தங்கச்சின்னா லாலு பிரசாதுடைய முதல் மனைவியோட இந்த தேஜ் பிரதாப் யாதவுடைய தங்கச்சிங்க. இவர் இப்போ தேஜஸ்வி யாதவ் வந்து 2வது மனைவியின்மான். அது வந்து என்னை செருப்பால் அடித்தார்கள், என்னை அவமானப்படுத்தினார்கள் அந்த போகிறேன்னு சொல்லி அது மட்டும் போகாமல் இன்னும் 3 தங்கச்சியும் போயிடுச்சு. அந்த ரோஹிணி தான் லாலு பிரசாத் யாதவ் வந்து ஆஸ்பத்திரியிலேருந்து கிட்னி ஃபெயிலியர் ஆன போது தன்னுடைய சிறுநீரத்தை அவருக்கு தானமாக கொடுத்தது. அந்த நன்றி கூட இல்லாமல் தேஜஸ்வி வந்து அவமானப்படுத்தி விரட்டி அமைச்சதால் அது கம்ப்ளைண்ட் பண்ணி வெளியே போயிடுச்சு. என்ன சொல்கிறோம்னா, மக்கள் வந்து எப்பவுமே ஏமாந்தாங்குழியாக இருப்பார்கள், கேனையனாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடாது. எப்போ அவன் முயற்சிப்பான்னு நமக்கு தெரியாதே தவிர ஆனால் திடீர்னு முயற்சிப்பான். இப்போ ஓவைசி முஸ்லீம் ஓட்டு வந்து ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இந்த சாரில் வந்து வெளியில் போகலன்றாரு. அவர் எஸ்ஐஆர் சரின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. தலித் ஓட்டுகள் வந்து பாஜகவுக்கு வந்திருக்கிறது என்றால், சிராக் பாஸ்வான் 1லிருந்து 20க்கு அவரால் வளர முடிகிறது என்றால், சாரில் தலித் வாக்குகளை வந்து வெளியேற்றி இருந்தால் சிராக் பாஸ்வான் ஜெயித்திருக்க முடியாது. அதுவும் இவ்வளோ பெரிய பெருவாரியாக ஜெயித்திருக்க முடியாது. அப்போ இந்த சாரை பார்த்தா நமக்கு எப்போவுமே திமுக தமிழ்நாட்டில் வந்து எஃப்ஐஆர்னாலும் பயம், எஸ்ஐஆர்னாலும் பயம். எஸ்ஐஆர் வந்து அர்த்தம் சாராக இருந்தாலும் அந்த சாராக இருந்தாலும் யார் அந்த சார்லேயும் பயம், யார் அந்த எஃப்ஐஆர்னாலும் பயம், யார் அந்த எஃப்ஐஆர்னாலும் உடனே போய் இடி வந்து அப்படி பண்ணிடுச்சு தடை வாங்கி அங்கே போய் இங்கே போய் செலவு பண்ணி தடை வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ எஃப்ஐஆர்னாலும் பயம், எஸ்ஐஆர்னாலும் பயம். ஸோ இது வந்து இங்கே இதுதான் வந்து இந்த 65 லட்சம் ஓட்டு திருட்டு போச்சுன்னா ஏன் பூத் ஏஜென்ட்லாம் உட்காந்துருந்தாங்கல்ல? பூத் ஏஜென்ட் பேர் தான் திமுக கட்டுப்பாட்டில் இருக்காங்களாமே. அந்த பிஎல்ஓ எல்லாமே இந்த திமுக என்ன சொன்னா அது இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நான் சொல்றது பீகாரில் காங்கிரஸில் உள்ள எதிர்கட்சியில் உள்ளவங்க ஏதாவது எங்கேயாவது பெரிய அளவுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் வந்ததா? வந்திருந்தா எத்தனை நேரம் அது வெளியே வந்திருக்கணுமே? இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக திமுக ஆட்கள் தான் வர்றாங்க. ஆமாம், நிறைய இடங்கள்ல. இல்லை அதே தான் அங்கேயும் நடந்துருக்குன்னு சொல்லுங்க. இங்கே எப்படி திமுக கட்டுப்பாட்டில் வச்சுக்கிச்சோ அது மாதிரி எங்குள்ள பூத் ஏஜென்ட் பாஜகக்காரன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டாங்க பிஎல்ஓவை அப்படி இல்லைங்க சொல்கிறாங்களேங்க. பிஎல்ஓ பூத் ஏஜென்ட் இப்போ கூட என்ன சொல்லிட்டாங்க, அரசு அலுவலர்கள் வந்து வருவாய்த்துறை வந்து அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஆமாம், அந்த கூட்டமைப்பு சங்கம் அனுப்பிச்சிட்டாங்க. இது வந்து அப்போ வந்து எங்களுக்கு ஆள் கம்மியாக இருக்குது, 1 மாதத்துக்குள்ளே டைம் இல்லை. இப்போ எடப்பாடி கூட கணக்கு கொடுத்துருக்காரு, ஒரு நாளைக்கு இவ்வளோ இடம்னு நீங்கள் வந்து கணக்கு பண்ணால் 1 மாதம் தாராளமாக போகணும்னு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு. 1500 வாக்காளர்களுக்கு ஒரு பிஎல்ஓ வச்சுருக்காங்க. 1500 வாக்காளர்களுக்கு 30 நாள் டைம் இருக்குது. ஒரு நாளைக்கு அவன் எவ்வளோ பேர் அப்படின்னா 50 பேர். 50 வாக்காளர்கள்னால் ஆவரேஜாக ஒரு வீட்டில் ஒரு 3 வாக்குன்னு சொன்னால் எவ்வளோ வீடு? 15 வீடு, இல்லை 20 வீடு. 20 வீடு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு பிஎல்ஓவால் அட்டன் பண்ண முடியாதா? சரி, ஒரு வாரத்துக்கு அவன் மறுபடியும் இன்னொரு தடவை போகிறான்னு வைங்க, அப்போ 30-40 வீடுக்கு போக வேண்டியிருக்கும் ஒரு நாளைக்கு. ஒரு சராசரியாக சொல்கிறேன் 30-40 வீடு. அதுவும் இப்போல்லாம் வந்து முக்கால்வாசி இடத்தும் ஃப்ளாட்டு. ஃப்ளாட்டுக்கு போச்சுன்னா விறுவிறுன்னு போனால் ஒரு 10 வீடு கணக்காச்சு. ஒரே ஃப்ளாட்டில் வந்து அதுவும் இப்போ 10ஆவதுக்கு வெளியே டேபிள் போட்டு நீங்கள் பண்ண வீட்டுக்கு கூட போகிறது கிடையாது இப்போ. இல்லைங்க, எங்கள் வீட்டுக்கிட்ட அடையாரில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவர் வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் உட்காந்துக்கிட்டார் பிஎல்ஓ. காலையில் நான் 10லேருந்து 12 வரைக்கும் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெசிடென்ட் அசோசியேஷன்லாம் இருக்குது பாருங்க, அது வழியாக வந்து இவர் இங்கே இருப்பாருன்ற தகவலை வந்து பரப்பிட்டாங்க. அவர் வீட்டுக்கு வர்றதில்லை, எல்லாரும் அங்கே வாங்க. எங்கே? அந்த திருமண மண்டபம் ஒரு ஹாலு ஏதோ ஒன்று. ஆக அந்த வீடு வீடாக போகிற வேலையும் வந்து மிச்சம். ஆமாம், மக்களே டைரெக்டாக வந்துடுறாங்க உங்ககிட்ட. இதில் மக்கள் வந்து வராதவன நடத்தவன் தேர்தலில் இப்போ அந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்கணும். திமுகவோட விளையாட்டை நீங்கள் என்ன கவனிக்கணும்? இப்போ யாரும் போகல, வேணா அவன் என் வீட்டுக்கு ஒருத்தன் பார்த்துக்கலான்னு வரப்போகிறது இல்லை, வரல. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கலன்னா அந்த வாக்கு நீக்கப்படும் ஆபத்து இருக்கிறது. நீக்கப்படும் சொல்றதை விட நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து வேணா அவன் என்னை வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறவனோ, இல்லை என் வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறவனோ இப்பொழுது ஆளும் கட்சிக்கு எதிரான மனப்பான்மையில் இருக்கான்றது சாதாரணமாக சொல்லலாம். இப்போ என்கிட்ட சொன்னாங்க இந்த திருமண மண்டபத்துக்கு, கவர்மெண்ட்டோட வேலை சார் என் வீட்டுக்கு வந்து எடுக்கணும்னு. ஏற்கனவே ஒரு தடவை வந்துட்டு போயிருக்காரு, நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வச்சுருக்கேன், அவர் வந்து வாங்கிட்டு போனோம்.
வரலன்னா சொல்லு, நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுக்கிறேன். ம். அப்போது நான் திமுகவுக்கு எதிரி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த கட்சி ஆண்டாலும் அவர்களுடைய கடமையை அவர்கள் செய்ய வேண்டும். நம்மளை அவங்க வேலைக்கார மாதிரி கூப்பிடக்கூடாது. இன்றைக்கு அட்லீஸ்ட் தேர்தல் சமயத்திலேயாவது வாக்காளர்களுக்கு மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறோம். அந்த ஒரு டயத்தில் தான் கொடுங்கன்றோம். ஆமாம், அந்த ஒரு சமயத்தில் தான் நம்ம கேட்க முடியும், எதிர்பார்க்க முடியும். அப்போது ரைட்டு, இந்த ஆள் எப்படியும் ஆளுங்கட்சி ஓட்டு போட மாட்டான், அந்த மனநிலையில் இருக்கான், இவன் ஓட்டு வராமல் இருக்கிறதே நல்லது. இன்னைக்கு இப்போ இது யாருடைய சதி? தேர்தல் ஆணையத்தின் சதியா, ஆளுங்கட்சியின் சதியா, இல்லை யாருடைய சதி? இதுதான் இந்த இந்த விஷயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பீகாரில் நடந்ததும் சரி. பீகாரில் பார்த்தீங்கன்னா தனித்தொகுதி 38 தொகுதி, அதில் 33 பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்கு. சிராக் பாஸ்வான் ஜெயிச்சிருக்கலாம். சிராக் பாஸ்வான் அவர் ராம்விலாஸ் பாஸ்வானோட பையன், பட்டியலினத்தை சேர்ந்தவர். அவர் ஜெயித்த 20 தொகுதிகளில் சில பொது தொகுதிகள், நல்லா புரிஞ்சுங்க, பொது தொகுதியில் பட்டியலினத்தை சேர்ந்தவரை நிற்க வைக்கும் தைரியம் நிதிஷ்குமாருக்கும் மோடி அமித்ஷாவுக்கும் இருந்தது. திருமாவளவன் விசிகாலாக இருக்கார். பெரம்பலூரில் தனி தொகுதியாக இருந்த வரைக்கும் ஆராசா நின்னார். அது பொது தொகுதியாக மறுவரையில் எதுலையோ மாறினோன்னு நீலகிரிக்கு போயிட்டார். ஏன் நம்ம ஆராசாக்கு தைரியம் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லலாம். அந்த தொகுதியை பொது தொகுதியை ஒதுக்க மாட்டேன்னு கருணாநிதி அவர்கள் ஐயா இருக்கும் பொழுதே என்ன சொன்னார்? பொது தகுதி கேட்டபோது உங்கள் உயரம் உங்களுக்கு தெரிய வேண்டும் சொன்னார். யார? பட்டியலினத்தை. நம்ம ஆளுதான் திருமாவளவன். உங்கள் உயரம் உங்களுக்கு, உயரம்னா அந்த இடத்துல தகுதிங்கிற அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். நீ ரிசர்வ் தொகுதியில் நின்னாதான் உனக்கு ஓட்டு விழும். பொது தொகுதியில் விட்டால் உனக்கு மற்ற ஜாதிக்காரன் எவனுமே என் கட்சிக்காரனும் உனக்கு ஓட்டு போட மாட்டான்றத தெளிவாக சொல்கிறாரு பூடகமாக. அங்கே பாருங்க, பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. இப்போ யார் சாதிகளை வைத்து அரசியல் செய்கிறார்கள்? சாதிய அரசியல் எங்கே நடைபெறுது? அதெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் சாதியை ஒழித்தோம், அவர் தான் ஒழிச்சார், தாடிக்கார் தான் ஒழிச்சார், இவர் தான் ஒழிச்சார், மீசக்காரர் தான் ஒழிச்சாருன்னு யாரையாவது காமிக்கிறீங்க. ஒழிச்சிருந்தா இந்த கன்றாவிலாம் ஏன் நடக்குது? ஏன் ஒரு பட்டியலினத்தவன் ஏன் பொது தொகுதியில் நிற்கக்கூடாது? ஏன் அவனுக்கு கொடுக்கக்கூடாது? பட்டியலினத்தவன் அப்படின்னா அவன் மனுஷன்லேயே அவன் என்ன தனி விதமான மனுஷனா? அவர்களுக்கு சில உரிமைகள் கடந்த காலங்களில் மறுக்கப்பட்டிருக்கிறது, வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர்களுக்கு சலுகைன்னு கொடுத்தா ஒத்துக்க மாட்டான்றதுனால உரிமையாக கொடுக்குறாங்க. அதுதான் ஒதுக்கீடு. தனித்தொகுதி ரைட்டு. தனித்தொகுதியில் மற்றவனா நிற்கக்கூடாதுன்னு சொன்னால் சட்டம். பொது தொகுதியில் பட்டியலினத்தவர் நிற்கக்கூடாதுன்னு எந்த சட்டமோ விதியோ இல்லை. அப்போ நிற்க வைக்காது என்ன? அப்போ தீண்டாமையை யார் செய்வது? யாரோ செய்கிறாங்கன்னு யாரையோ பார்த்து கை காமிக்கிறீங்கல்ல, 2000 வருஷம் 3000 வருஷம்னு, அதெல்லாம் விடுங்க. அது செஞ்சாங்க செய்யலை அந்த விமர்சனத்துக்குள்ளேயே போக வேணாம். இன்றைக்கி யார் செய்கிறாங்க தீண்டாமை? திராவிடம் தான் செய்கிறது. இவ்வளோதான் அந்த விஷயம். அடுத்ததாக மதுரையிலிருந்து வடிவேல் ராஜன் கேட்கிறார், மேற்கு வங்காள சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அழைக்கப்படுவாரா? ஏன்னா பீகாருக்கு அழைச்சதுக்கே இந்த ஆயிப்போச்சு ரிசல்ட்டு. அதாவது அவர் எதையோ விரும்புகிறாரு, அந்த நாசுக்கா வம்பா அவருடைய ஸ்டைலில் கேட்குறாரு. ஏற்கனவே ஆகஸ்ட் 27 அன்னைக்கு கூப்பிட்டு போனாங்க நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களை. அது கூப்பிட்டு போனோன்னே உடனே ஐயா ஸ்டாலின், உதயநிதி, அப்புறம் KN நேரு, துரைமுருகன், தயாநிதி மாறன், அப்புறம் ஆராசா இவங்கெல்லாம் பீகார் மாநிலத்தவர்களை கண்ணாமுன்னான்னு கொச்சையாக கக்கூஸ் கழுவுறது தான் லாய்க்கு, கழிவறை சுத்தம் பண்ணுறது தான் லாய்க்கு, படிக்காதவன் 5 பேர் 10 பேர் ஒரு பொண்ணை துரைமுருகன் பேசினார், கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்படிலாம் எந்த இனத்தையுமே எந்த இதுவுமே நம்ம எல்லா இனத்துலேயும் சில வித்தியாசமான நிகழ்வுகளோ சம்பவங்களோ இல்லை பழக்க வழக்கங்களோ இருக்கலாம், தமிழர்கள் உட்பட. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பொண்ணு ஏற்று வீட்டுக்காரனோட ஓடிச்சுன்றது வாரத்துக்கு 2 கதை வருது. கொலை, அடிதடி, அருவாள் வெட்டு, விஷம் வைத்து கொள்ளார், பெற்ற குழந்தையே கொன்றார், பெண்ணும் உடல் ஈர்ப்பு ஏற்பட்டு அதனால் தான் பெற்ற குழந்தையை கொண்டார். எல்லாம் தமிழ்நாட்டில், நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் நடக்குது. ஆமாம் நடக்குது.
அதனால் வந்து எல்லா தமிழ்நாடு மக்கள் பூரா இப்படித்தான் அப்படின்னு ஒரு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குமா? 100ல் ஒரு 5 நடக்குது. இந்த 5 10 ஆகும்போது கவலை அதிகமாகுது. அதுக்காக 90 பேரையும் நீங்கள் குற்றம் சொல்லலாமா? அந்த மாதிரி பீகாரிகள் என்றாலோ வட மாநிலத்தவர் என்றாலோ பொதுவாக அப்படி சொல்வது தப்பு. அதில் ஏன் இருக்கட்டுமே, துபாயில் போய் கழிவறை சுத்தம் செய்ய போனோம், சாலை போடு போகணும், வீடு பெருக்கு போகணும், யார்? மற்றவர்கள் இருக்கிறார் போல தமிழர்கள் கணிசமாக இருக்கிறார்கள். அப்போ தமிழர்கள் அதற்கு தான் லாயக்கு என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாமா? துபாயில் இருக்கிற ஐடி ப்ரொஃபஷனில் தமிழர்கள் எவ்வளோ பேர் இருக்கான், டாக்டர்கள் எவ்வளோ பேர் இருக்கான், இதுதானே பெருமை. இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது. படிப்பு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கான், படிப்பு இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கான். இப்போது அந்த மாதிரி மேற்கு வங்காளத்தில் கூடுவாங்க. மேற்கு வங்காளத்தில் வந்து அந்த அம்மா வந்து எனக்கு தெரிஞ்சு பீகாரில் தேஜஸ்வி யாதவ் பண்ண தவறை வந்து பார்த்து திருந்திடும். அதாவது மம்தா தெரிஞ்சிடும், குணம் மாறிடும் நான் சொல்லலை. தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் அவர்களையோ துணை முதல்வர் அவர்களையோ வந்து அழைப்பது வந்து எவ்வளவு அபாயகரமானதுன்னு ஏற்கனவே நடந்த உதாரணத்தை பார்த்து அவன் துண்டகானு துணியகானு போட்டாங்க. 75 சீட்லேருந்து 33 சீட்டு வந்துருச்சு இது எதிர்கட்சி அங்கே இண்டி கூட்டணி. அப்படி இருக்கும்பொழுது அந்த மாதிரி ஒரு நிலைமை தனக்கு வந்துடக்கூடாதுன்னு பயப்படும்போது அந்த மாதிரி ஏங்க ஸ்டாலினை கூப்பிட போகுது, இல்லை உதயநிதி, இல்லை திமுகவை சேர்ந்த யாரையுமே கூப்பிடாது அது வெஸ்ட் பெங்காலுக்கு. அப்படி ஒரு கால் ஒன்றே ஒன்று வேணால் செய்யலாம். பாஜக ஏதாவது ஒரு சதி செய்து மறைமுகமாக சதி செய்து ஸ்டாலினை அல்லது திமுக தலைவர்களை அங்கே இதுக்கு அனுப்பி வைக்கலாம் பிரச்சாரத்துக்கு, மம்தாவை தோற்கடிக்க வேண்டும் என்று. ஒரு கால் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மறைமுக புரிதல் இருந்துச்சுன்னு வைங்க, ஐயா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், வந்து ஒரே ஒரு நாள் அங்கே மம்தா வாழ்கன்னு சொல்லிட்டு வந்து போகிறோம். போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த அம்மாவுக்கு ஒரு 20% 15% ஓட்டு அடிபடும், 10% ஓட்டு அடிபடும், 5% ஓட்டு அடிபட்டாலே பெரிய வித்தியாசம் வரும் உங்களுக்கு அரசியலில் பார்த்து சீட்டில் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி அப்படி ஏதாவது பாஜக மறைமுகமாக வேண்டுகோள் விடுத்து, சரி ஈடிலாம் நிறையா இருக்குது, நம்ம வந்து பகைச்சக்கூடாது பாஜகவை, மம்தா ஆண்டா நமக்கு என்ன, கும்தா ஆண்டா நமக்கு என்ன மேற்கு வங்காளத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு கால அப்படி ஏதாவது திமுக பாஜகவிற்கு உதவி செய்யலாம் மறைமுகமாக. அப்படி ஏதாவது நடக்கலாம். ஏனென்றால் இப்பொழுது வந்து பீகாரில் வந்து பாஜக கூட்டணி எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்ட வெற்றி பெற்றதற்கு ஒரு பெரிய காரணங்களில் ஒரு காரணம் வந்து திமுக தான் அப்படின்னு எல்லாரும் பேசுகிற அளவுக்கு பத்திரிகைகள்லாம் போடுற அளவுக்கு வந்துடுச்சு. வெஸ்ட் பெங்காலில் மறுபடியும் அது நடக்க மம்தா விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அடுத்ததாக தஞ்சையிலிருந்து வேணுகோபால் கேட்கிறார், திருப்பதி உண்டியல் திருட்டை விசாரித்த போலீஸ் அதிகாரி சதீஷ்குமார் மர்ம மரணம். ஆமாம், அது வந்து இந்த தன்னார்வலர்களை வச்சு அந்த உண்டியல் இதெல்லாம் பண்ணுவாங்க. அது பண்ணும்போது அப்படி இப்படி அந்த வீடியோலாம் வந்துச்சு, அந்த வீடியோ அப்படி எடுத்து அந்த நகையெல்லாம் அந்த டாலரு அதெல்லாம் வந்து பாக்கெட்டில் அப்படி அந்த அந்த பக்கமாக அந்த ஒதுக்கு புறமாக பாக்கெட்டில் போட்டு இப்படிலாம் நடந்துச்சு. இப்படி நிறைய போயிட்டுருக்கு. இதை வந்து கண்டுபிடிச்சவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சதீஷ்குமார்னு. அவர் மர்ம மரணம், தற்கொலைங்கிறாங்க, கொலைங்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லைங்க. எது இந்த மரணம் அடைந்ததா? திருப்பதியில் 2025 நடந்ததை பற்றி பேசுகிறீங்க. 1980களிலேயே 80 ஒட்டி திருச்செந்தூரில் ஒரு வைரவேல் காணாமல் போச்சு. நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வைரவேல் காணாமல். சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒரு ஈஓ இருந்தார், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அதாவது அந்த கோயிலுக்கு நிர்வாக அதிகாரி. அவர் வந்து அந்த வைரவேல் காணாமல் போச்சு அப்படிங்கும்போது, அதாவது அந்த பீரியடில் முதல்வர் எம்ஜிஆராக இருந்தாலும் அது காணாமல் போன சமயம் வந்து அதற்கு முன்னால் திமுக ஆட்சி அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போது 80ல் தற்கொலை நடந்துச்சு, அதுக்கு முன்னால் அவர் வந்து சஸ்பெண்ட் ஆனார், அதுக்கு முன்னால் வந்து திருட்டை கண்டுபிடிச்சாங்க. திருட்டு எப்போ நடந்ததுன்னா அப்போ திமுக ஆட்சி அப்படின்னு சொல்லப்பட்டது. திமுக ஆட்சியின் போது அவர் வந்து அவர் திருடினாரா, இல்லை யாரோ திருடி அதனால் அவருக்கு பாதிப்பா, அவரை வந்து இடைநீக்கம் பண்ணாங்க. அவர் வந்து தற்கொலை என்று சொன்னார்கள், இல்லை அது கொலை. சாதிக் பாட்சா எவ்வளோ விஷயம், அண்ணா ரமேஷ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. தாகிருஷ்ணன் தெருவில் போகும்போது தானே அருவாள் எடுத்து ஒரு 16 இடத்துல வெட்டிக்கலையா அவர், அப்படி தானே ஒத்துக்கணும்.
ஏன்னா எல்லாரும் தான் விடுதலை ஆகிட்டாங்களா நிரபராதின்னு. அப்போ அவர் தானே தானே வெட்டிக்கிட்டார். அவரை யாராவது கொலை பண்ணியிருந்தா போலீஸ்காரங்க வந்து பிடிச்சி இவங்க இல்லை அப்படின்னா அப்போ வேறு யாராவது பிடிச்சிருக்கணுமா இல்லையா? யாரெல்லாம் பிடிக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணன் ரோட்டில் போகும்போது திடீர்னு அருவாள் கூர்ப்பா இருக்கான்னு பார்க்கறதுக்காக அங்கங்கே வெட்டிக்கிட்டார். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி சுப்பிரமணிய பிள்ளையுடைய மரணம் அப்பொழுது மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்தது. நாங்கள் 1980 நாங்கள் வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணோமோ எங்களுடைய உபாயங்கள் 2025 45 வருஷம் கழிச்சு ஆந்திராவில் பண்ணுறாங்க. திருச்செந்தூரோட திருப்பதி இன்னும் பெரிய கோயில். ஆமாம், வருமானம் மக்கள் எல்லா வகையிலையும் 45 வருஷம் ஆயிருக்கு திருச்செந்தூரை பார்த்து திருப்பதி கற்றுக்கொள்வதற்கு. இப்போ திராவிடத்தில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு புரிஞ்சுங்க. இது 80லேயே திராவிடம் வந்து இன்னைக்கு வந்து மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நமக்கு 1980லேயே திராவிடத்தில் இருக்கு. பொதுவாக நம்ம சொல்கிறோம் திராவிடத்தில் இருந்திருக்கு, இது நடந்திருக்கு. அதாவது இப்போ திருப்பதியில் லட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் முன்னால் அந்த ஏஆர் டெய்ரி ஃபார்ம்ஸ் இஷ்யூ ஆச்சு. அவன் வந்து நெய்யில் வந்து கலப்படம் பண்ணி பண்ணுறாங்கன்னு சொல்லி அது அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இது பரவாயில்லன்னு என்ன சார் இதை போய் பரவாயில்லன்னு சொல்கிறீங்க? லேட்டஸ்ட்டாக போன வாரம் என்ன வந்திருக்குன்னா அங்கே அந்த நந்தினி நெய்ங்கிறது அந்த அவங்களுடைய இது, அதாவது கர்நாடகா மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் நம்ம எப்படி ஆவின் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி கர்நாடகாவில் நந்தினியிலேருந்து ரெகுலராக நெய் வாங்குறாங்க. யார்? திருப்பதி கோயில் எங்கெங்க இருந்தாலும் நெய், ஏன்னா மிகப்பெரிய அளவுக்கு நெய் தேவைப்படுது, வாங்குறாங்க. அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவன் என்ன பண்ணுறான், தமிழ்நாட்டில் திருப்பூரில் வந்து ஒரு போலி ஆலை நந்தினிக்கோ அந்த கர்நாடகா மார்க்கெட்டிங் ஃபெடரேஷனுக்கோ எந்தவித தொடர்பும் இல்லாமல் ஒரு தனியார் ஆலை, போலி ஆலை, இது மூலமாக நந்தினின்னு பிராண்டு போட்டு, நந்தினி பிராண்டு யாருது? KMF, கர்நாடகா அரசு, நம்ம ஆவின் மாதிரி கர்நாடகாவுடையது. அதை வந்து நந்தினின்னு போட்டு ரொம்ப வருஷமாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. நந்தினின்னா வந்து அதுக்கு ஒரு தரம், ஒரு மதிப்பு இருக்குது. ஆமாம். எவ்வளவு தயார் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் சப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 250 கோடி ரூபாய்க்கு சமமான நெய். 250 கோடிங்கிறது எவ்வளோ பெரிய பணம் பாருங்கள். முதல்ல வந்து கான்ட்ராக்டரே ஏஆர் டெய்ரியில் வந்து கான்ட்ராக்டரே கலப்படம் பண்ணது. ஆமாம், தரக்குறைவு. இது வந்து ஏதோ ஒரு அரசு துறை நிறுவனமான இல்லை அரசு துறைக்கு சம்மந்தப்பட்ட KMF, கர்நாடகா மார்க்கெட்டிங் ஃபெடரேஷனுடைய நந்தினி என்ற, இப்போ நம்ம ஆவின்கிற பேரில் தனியார் ஆளை வச்சு போலியாக தயார் பண்ண எப்படி? அது தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணாலே அது வேற, கர்நாடகாக்காரங்க இங்கே வந்து பண்ணும்போது தெரியாது வெளியில். ஆமாம், செஞ்சு 250 கோடிக்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போது வந்து விசாரணையில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஆர் டெய்ரி வந்து கொடுத்த போது அந்த தரக்குறைவு ஏதோ ஒரு அந்த டிகிரி, நம்ம டிகிரினா ஒரு அளவுகோல் சொல்லுவாங்க, 105 இருக்கணுமா அந்த நெய்யுடைய தரத்தில், ஒரு ஏதோ ஒரு அளவுகோல் 19 இருந்துச்சு. 105 19 தான் இருக்குது. 105ங்கிறது 100 இருந்துச்சு, 90 இருந்துச்சு, ஏதோ வித்தியாசம்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமாதானம். 19. நம்ம எவ்வளவு திறமையாக நாங்கள் செயல்படுகிறோம், எப்படிப்பட்ட நல்லாட்சி. நீங்கள் சொல்லுவீங்க அரசுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், அவர் தனியார், அவர் யார்? உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த தனியாருக்கு வந்து யார் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, யார் அவரை காப்பாற்றுறாங்க, யாருக்கும் எந்த கட்சியோடு அவருக்கு தொடர்பு இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சிடும். சரிங்களா? இந்த 250 கோடி ரூபாய்க்கு கர்நாடக அரசு பெயரிலேயே போலியாக நந்தினி நெய்யை தமிழ்நாட்டில் ஒரு ஆள் வந்து தயார் பண்ணுறான்னா, உள்ளூரில் காவல்துறை, உணவுத்துறை, உளவுத்துறை, இன்னும் இது சம்பந்தமான என்னென்ன துறைகள் இருக்கின்றனவோ அத்தனை துறைகள் அதிகாரிகள் இவர்களுடைய அந்த ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடக்குமா? வாய்ப்பில்லை. கர்நாடகா மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா முதல்ல லைசன்ஸ் எங்கடான்னு கேட்க மாட்டானா? இப்போ இவங்க தான் வந்து இப்போது இந்த பக்கம் அந்த இவர் ஒருத்தர் இவருக்காக 5 கோடி ரூபாய்க்கு வந்து சிஎம்டி அப்ரூவல் இல்லை, வருவாய்த்துறை அப்ரூவல் இல்லை, பத்திரப்பதிவில் எதுவும் இல்லை, ஒரு பெரிய 5 கோடி ரூபாய்க்கு ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. ஆமாம், இந்த கூடுவாஞ்சேரி சாலையூர் அந்த சைடு எங்கேயோ. இந்த புதுசாக ஃபிலிம் சிட்டி வருதான்.
ஏற்கனவே ஒரு ஃபிலிம் சிட்டின்னு ஒன்று எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி தரமணியில் வச்சு அது வந்து ஒன்றும் சரியாக நடத்தாமல் அது திமுக அதிமுக 2 பீரியட்லேயும் அது அப்படி வீணாக போய் அது அப்படியே போச்சு. புதுசாக அரசு ஃபிலிம் சிட்டி கட்டினா கூட பரவாயில்ல. யார் ஒரு தனியார் கட்டுறாரு, அவர் யார்? அவர் அதிமுக பீரியடில் வந்து அந்த ஃபிலிம் சிட்டிக்காக ஆரம்பித்து அதிமுக பீரியடில் அவர் வந்து ஒரு பெரிய அரசியல் புரோக்கராக இருந்தார். நான் பத்திரிகை நடத்தும் போது நாங்கள் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கோம். அவரும் இன்னொருத்தரும். அவர் ஒரு கல்லூரி வச்சுருக்காரு, முருகன் கையில் வச்சுருக்கிற கல்லூரி ஒன்று வச்சுருக்காரு. ஆமாம் ஆமாம், திரைப்படங்கள்லாம். ஆமாம், அவங்க அப்பா வந்து அது சரிம்பார், புகழ்பெற்றவர் காமெடியன். அவருக்காக அவர் தான் இந்த ஃபிலிம் சிட்டி ப்ரமோட் பண்ணுறாரு, தனியார் ராமோஜி ராவ் மாதிரி. அதுக்காக 5 கோடி ரூபாய்க்கு மேம்பாலம் போட்டு கிட்டத்தட்ட பாதையெல்லாம் வந்து 30 அடி பாதையாக 60 அடி பாதையாக போட்டு மேம்பாலமாக போட்டு எல்லாம் முடிச்சிட்டாங்க. வருவாய்த்துறை எனக்கு தெரியாதுங்கிறான், சிஎம்டிஏ எனக்கு தெரியாதுங்கிறான், பதவித்துறை எனக்கு தெரியாதுங்கிறான், சம்மந்தப்பட்ட எல்லா துறைகளையும் எங்களுக்கு தெரியாது. எப்படியா கட்ட முடியும்? எல்லா துறைகள்லையும் நம்ம போய் அப்ரூவல் வாங்கிட்டு வந்தாலே நம்ம கட்ட முடியல, தனி மனிதனுக்கு, பாமர மக்களுக்கு. இப்போ வெளியே வந்துருச்சு, முதல்ல தனியார்னு வந்துச்சு, அவர் நடிகர்னு வந்துச்சு, யாரோ ஒரு தயாரிப்பாளர் அப்படி இப்படிலாம் வந்துச்சு. எல்லாம் ஒரே ஆள் தான். அவர் தயாரிப்பாளரும் கூட. அவருடைய குடும்பம் நடிகர் குடும்பம், கல்லூரி, கல்வி தந்தை. இப்போ தான் வந்து சாராயம் காய்ச்சறவங்களாம் அந்த பக்கம் ஒரு கல்லூரி திறந்துட்டு கல்வி தந்தை. எது சொல்லனா, நீங்கள் வந்து 5 கோடிக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கொடைக்கானல்லையா ஊட்டிலேயே எங்கேயாவது நீலகிரி மாவட்டத்தில் 3 கிலோமீட்டருக்கு வந்து ரிசார்ட்டுக்கு உள்ளே போகிற அளவுக்கு காட்டுக்கு நடுவில் அப்போ ரோடு போட்டாங்க. உள்ளாட்சித்துறையை கேட்டால் எனக்கு தெரியாது, பதவித்துறையை கேட்டால் எனக்கு தெரியாது, நெடுஞ்சாலைத்துறை எனக்கு தெரியாது, சிஎம்டிஏ அந்த 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 சம்மந்தப்பட்டவங்க யாருக்கும் எனக்கு தெரியாது. யார் போட்டாங்கன்னா அப்போது திமுக வனத்துறையில் அமைச்சர் ஒருத்தர் ராமச்சந்திரன் இருந்தார், அவரை கேட்டால் அவரும் எனக்கு தெரியாதுன்ட்டார். அப்புறம் யார் பேரில் வந்து இது வந்து ஒரு அப்ரூவல் வந்து ஏதோ பஞ்சாயத்தில் வச்சு செட்டப் பண்ணி திருட்டுத்தனமாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அவரோட பிஏ பேரில். அவர் என்ன சொல்லிட்டாரு, அவர் பிஏ ஏதாவது சொந்தமாக ஏதாவது பிஏ ரிசார்ட்டு கட்டி அதுக்கு 3 கிலோமீட்டர் வந்து யார் ஒரு மந்திரியோட பிஏ 3 கிலோமீட்டருக்கு ரோடு போடுற அளவுக்கு எல்லா துறைகளையும் சொல்லி நேரடியாகவோ திருட்டுத்தனமாகவோ அனுமதி வாங்குறாருன்னா பிஏவிக்கே அவ்வளோ பவர். அமைச்சருக்கு இப்போ பாருங்க, இப்படி இப்போ இந்த மேம்பாலம் யார் கட்டினான்னு தெரியல, முருகன் கையில் உள்ள ஒரு கல்வித்துறை, கல்விச்சாலை குழுமம் அவருக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ஏதாவது கவலைப்படுறாங்களா? பெரும்பாகத்தில் பாருங்கள், அந்த சதுப்பு நிலத்தில் பிரிகேட் என்ற குழுமத்துக்காக ராம்சார் அறிக்கையில் வர நிலத்தையே வந்து அவங்களுக்கு ஒதுக்கி கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபா ப்ராஜெக்ட், 200 கோடி ரூபா லஞ்சம் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு வந்து அது சதுப்பு நிலத்தில் வந்து அந்த லூஸ் மண்ணில் வந்து விழுந்ததுன்னா 2500 குடும்பத்தில் அட்லீஸ்ட் வந்து ஒரு குடும்பத்துக்கு 3-4 பேர் வச்சா 10,000 பேர் செத்து போவான், இல்லை பாதிக்கப்படுவான். யார் நாங்கள் கவலைப்படுறோமா? இருக்கிறதுக்குள்ளே இந்த அடுத்த 6 மாதத்துக்குள்ளே இன்னும் எவ்வளோ மேக்ஸிமம் கலெக்ஷன் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது திருப்பதியில் நடந்தது வந்து அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்கள் 45 வருஷம் பொறுத்து நடத்துகிறத நாங்கள் அன்றைக்கே திருச்செந்தூரில் எல்லா ஊர்லேயும் பண்ணிட்டோம். நீங்கள் இப்போ தான் வந்து வயசுக்கு வரீங்க, நாங்கள்லாம் வயசுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அடுத்ததாக வலசரவாக்கத்திலிருந்து சண்முகராஜ் கேட்கிறார், தமிழகத்தில் ஆதி திராவிடர் பள்ளிகளில் தரமான கல்வி இல்லை என்கிறாரே ஆளுநர் ரவி. இப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டில் கூட சொல்லிட்டே இருக்காரு. இல்லைங்க, போய் பேசுகிறேன் இவரா? ஆளுநர் ரொம்ப போய் பேசுகிறார். நம்ம இதை சுட்டி காட்ட வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறோம். தரமான கல்வி இல்லைங்கிறாரு. கல்வி ஆதி திராவிடர் கல்லூரி கல்வி நிலையங்களில் இது இல்லைங்கிறார். ஆமாம், தரமான பாக்கியெல்லாம் ரொம்ப யோகியமாக இருக்கா? இதான் நம்ம கேள்வி. அப்போது இவர் போய் பேசுகிறாருன்னது புரியுதா? தமிழ்நாட்டில் கல்வி 50,000 பேர் தமிழில் ஃபெயில் ஆகிறான். 8ஆம் கிளாஸ் பையனுக்கு வந்து 2ஆம் கிளாஸு தமிழ் பாட புத்தகத்தையே வந்து படிக்க தெரியல. அப்புறம் ஆசிரியரே இல்லாத பள்ளிகள் இருக்குது, மாணவர்களே இல்லாத எத்தனையோ பள்ளிகள் இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம வந்து கல்வித்தரம். ஆனால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இந்த சினிமாவில் இந்த கிளாப் அடிக்கிறார், அவரை கூப்பிடுங்க. இந்த சினிமாவில் வந்து மியூசிக் டைரக்டருக்கு கூடவே சுற்றிட்டு இருப்பார் ஒரு ஆள், அவளை கூப்பிடுங்க. இந்த மாதிரி யாரையா கூப்பிட்டு நாங்கள் அங்கே வந்து பேசுகிறவங்களாம் நம்ம ஒன்றும்
மரியாதை குறைவாக சொல்ல. அந்த மாதிரி நமக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் அவர்கள் கல்வித்துறையிலிருந்து தான் வரணும்னு அவசியம் இல்லை. கலைத்துறையிலேருந்து வரலாம். கலைத்துறையிலேருந்து வரலாம், வேறு ஏதாவது துறையிலேருந்து வரலாம். கூடிய வரைக்கும் கல்விக்கு சம்மந்தம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் வரலாம். அப்படின்னா தான் வரலாம். அந்த மாதிரி கூப்பிட்டு நம்ம வந்து இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அப்போது இவர் என்னமோ ஆதி திராவிடர் இதிலெல்லாம் வந்து அந்த கல்வி நிலையங்கள்லாம் வந்து கல்வி தரம் கம்மியாக இருக்குன்னா, ஐயா பாக்கி அரசு பள்ளியெல்லாம் போய் நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம். அது மட்டும் எந்த லட்சணத்தில் இருக்குது? எல்லாம் ஒரே குட்டியில் வர மட்டும் தான். அப்படி தான். தனியார் பள்ளிகளில் நல்லா இருக்குது. அது ஏன்னா நாங்கள் வந்து கூடிய வரைக்கும் எங்கள் கட்சிக்காரங்க நடத்துகிறாங்க. அவங்க ஹிந்தி கற்றுக் கொடுப்பாங்க, ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அமைச்சர் பையனே வந்து ஃப்ரெஞ்சோ ஜெர்மனோ தான் படிப்பார், தமிழ் படிக்க மாட்டார். இதெல்லாம் வந்து எங்களுடைய திராவிட கொள்கையில் வரும். நீங்கள் ஆதி திராவிடர் இதில் வந்து கல்வித்தரம் சரியில்லைன்னு சொல்கிறத பார்த்தா மக்கள் தவறாக நினைப்பார்கள். அப்போ மற்ற அரசு அப்போ என்ன அர்த்தம்? இவர் சாதி பகையை தூண்டுகிறார். யாரு? ஆளுநர். அதில் இது வேற வருதா? ஆமாம், இல்லையா பின்ன? அப்போ மற்ற ஜாதியெல்லாம் இருக்குல்ல. ஆமாம், ஆதி திராவிடர்னு இல்லாமல் மற்ற ஜாதிகள் தமிழ்நாட்டில் எத்தனையோ இருக்குது. அரசு பள்ளிகள்னால் அதில் எல்லா ஜாதியும் படிப்பான். பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், இடைநிலை, உயர் சாதி, ஏதோ ஒன்று எல்லாரும் படிக்கிறான். அரசு பள்ளியில் ஏழைகள் படிக்கிறார்கள். வசதி இருந்தால் அவன் தான் தனியாருக்கு போயிடுவானு. இத்தனை சாதி பள்ளிகளிலும் கல்வி தரமற்றதாக இருக்கிறது. நீங்கள் அதை மட்டும் குறிப்பிடுறீங்க. அப்போ சாதி மோதலை தூண்டுகிறார் ஆளுநர். அரசு பள்ளிகளில் நீங்கள் கல்வித்தரம் வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். உண்மை. ஆனால் ஆதி திராவிடர் பள்ளி, ஆதி திராவிடர்னு சொல்கிறது வந்து ஏதோ ஒரு வன்மத்தோடு சொல்கிறார். இது வந்து என்னன்னா, அவர் வந்து ஆதி திராவிடர்களுக்கு ஆதரவாகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராகவும் அவர் செயல்படுகிறார் என்று அவர் மீது குற்றம் சாட்டுகிறோம். இதுக்காக அவ்வளோதான். அடுத்து வள்ளியூர்லேருந்து பாபுதாஸ் கேட்கிறார், தன் மகளுக்கு உதட்டில் முத்தம் கொடுக்கும் மக்கள் நீதி மைய தலைவர் கமல் பொதுவெளியில் அப்படி செய்தது சரியா? ஒரு தனியார் நிகழ்ச்சியில் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டாங்க. பொதுவாக வந்து உதட்டுக்கு உதடு முத்தம் கொடுப்பது என்பது காதலர்கள், கணவன் மனைவி, இவங்க தான். பாக்கி பேர்லாம் அது வந்து தமிழ்லேயே தமிழர்களுடைய மரபே வந்து உச்சி மோந்து மகளை, உச்சி மோந்துனா இங்கே கன்னத்தில் முத்தமிடுவது, குழந்தை கன்னத்தில் முத்தமிட்டாலும் ஒரு படம் கூட வந்தது. அப்புறம் வந்து அது இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் இருக்குது. பாட்சான்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? பாட்சா படம் பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்களாம் மனுஷனே கிடையாது. பார்த்துருக்கீங்க. அந்த அளவுக்கு அது புகழ்பெற்ற படம். ரஜினிகாந்துடைய ஒரு லெஜெண்டரி. அதில் பார்த்தீங்கன்னா வரும், அது எல்லா நிறைய படத்தில் வரும், அதுலேயும் வரும். அவர் தாதானோன்னு அவருக்கு வந்து அவருடைய விசுவாசிகள்லாம் வந்து அவர்கிட்ட வந்து மரியாதை செலுத்துவது எப்படின்னா, அவருடைய கையை எடுத்து இந்த இடத்துல முத்தம் கொடுப்பாங்க. ஆமாம், கையை எடுத்து இந்த இடத்துல முத்தம் கொடுத்துருப்போம். அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டு போனாங்கன்னா, ஐயா உங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்கிறேன்னு அர்த்தம். அப்போது அவன் தாதாவாக இருந்தால் கூட நம்மளுடைய தமிழ் பண்பாட்டில் இல்லை நம்ம ஊர் பண்பாட்டில் ஒரு முத்தம் கொடுப்பதில் கூட ஒரு முறை இருக்கிறது, ஒரு பண்பாடு இருக்கிறது. தாதா கிட்ட கூட உதட்டுக்கு உதட்டு முத்தம் கொடுப்பது காதலர்கள், அது கள்ளக்காதலர்களோ நல்ல காதலர்களோ சாதி மறுப்பு காதலோ எப்படிப்பட்ட காதலோ, நம்ம ஆண் பெண் காதல்னு பொதுவாக சொல்லுவோம். இப்போல்லாம் அப்படி சொல்ல முடியல, அது வேறு விஷயம், அது விட்டுருங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பெண் அவர் மகளுக்கு முத்தம் கொடுப்பது, உதட்டில் முத்தம் கொடுப்பது என்பது சற்று வித்தியாசமான, நமது பண்பாட்டிற்கு விரசமான ஒன்று. இது அவர் இப்போ புரியுதுங்களா? அவர் அடிக்கடி நான் பெரியாரின் பேரன் சொல்லுவார். அப்போ இவர்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் அவருடைய கண்ணோட்டம் என்னவா இருக்குன்னு பார்க்கணும்ல சார். அவர் மகள் அப்படின்ற ஒரு இதில் கொடுத்துருக்கலாம். பார்வையாளர் பார்க்குறவங்களுக்கு இது சங்கடமாக இருந்துலைங்க. ஒரு மரபுன்னு ஒன்று இருக்குது. இப்போது ஐயா ஈரோட்டு பெரியார் எழுதினார் அப்படின்னு சொல்லுவாங்க. காமோனர்ச்சி ஏற்பட்டால் ஆண் வந்து பெற்ற தாயுடனும் இல்லை மகளுடனும் வந்து உணர்வு கொள்ளலாம், அது சமூக நீதி அப்படின்னு சொல்லிக்கிறவங்களும் இருக்காங்க. பெண் முன்னேற்றம்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆண் 4 பேர் வப்பாட்டி வச்சுக்கிட்ட மாதிரி பொம்பளையும் வச்சுக்கலாம், கர்ப்பப்பை அறுத்து எறியலாம், அதுதான் சமூக நீதி, சமுதாய முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம். ஆனால் சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த அண்ணன் தங்கச்சி உறவு வச்சுக்கிட்டாலோ, ஒரு உதாரணமாக சொல்கிறேன், கூடாத உறவு, அதுக்கு பேர் இன்செஸ்ட்னு பேர், INCEST.
அது சட்ட பிரகாரம் தண்டனைக்குரிய குற்றம். ம் இப்போ சில விஷயங்கள் பண்பாடு என்ற முறையில் இருக்கிறது, பழக்க வழக்கங்களில். அது வந்து மக்கள் மனதில் வந்து தலைமுறையாக பதிந்திருக்கிறது. பெரியவங்களை பார்த்தா காலில் விழுறோம், கும்பிட்றோம், காலில் விழுந்தோ இல்லை அப்படி தொட்டு ஒரு மரியாதை. சின்னவங்களை பார்த்து கும்பிட்டா எப்பா சின்னவன் கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோமா இல்லையா? ஆமாம். இது இந்தியன் பீனல் கோடில் இருக்கான் அப்படிலாம் கேள்வி கேட்குறது இல்லை. இது பண்பாடு, பழக்க வழக்கம், பாரம்பரியம் என்பது வேறு. அதில் சட்டமும் இருக்குது சில விஷயங்களில், எல்லாத்துலேயும் சட்டம் இல்லை, ஏறத்தாழ பல விஷயங்களில் இருக்கிறது. அப்போது இந்த உதட்டுக்கு உதடு முத்தம் கொடுப்பது என்பது தந்தை மகளுக்கு கொடுக்கும் பழக்கம், மரபல்ல. நீங்கள் சட்டத்தில் வேணால் ஐபிசியில் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லலாம். முத்தத்துக்கு இல்லாமல் சட்டம் வைக்க முடியும்? அது கூட தந்தை மகள் தானே, ஒரு பாசத்தினால். ரெண்டாவது என்னென்னா அந்த மரபு. நான் சொல்வது வந்து இது விரசம் வக்கரம் அல்ல, இந்த பண்பாட்டை மீறியது என்பது போது, பண்பாட்டை மீறியது பண்பாட்டிற்கு எதிரானதுனாலே அவர் பெரியாரின் பேரன் என்று தெரிந்து விடுகிறது இல்லையா? அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து ஒரு தந்தை பெண்ணுடைய ஒரு புனிதமான அந்த உறவில் வந்து ஒரு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்பது நமது எண்ணம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்குவது அது சரியில்லை. ஆனால் அவர் பெரியார் பேரன் என்று அடிக்கடி சொல்லும் பொழுது நம்மால் அவருடைய கருத்தியலை புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு. அடுத்ததாக கடலூர்லேருந்து ராஜவேல் கேட்கிறார், அதிமுகவை மீட்டெடுப்பதே என் நோக்கம் என்கிறாரே வைத்தியலிங்கம். பின்ன மார்வாடி கடையில் அழகு வச்சுருக்காங்களா? எனக்கு என்னன்னு புரியல. ஆளுக்கு ஆள் இப்படி பேசுகிறாங்க. வைத்தியலிங்கம் அப்படி பேசுகிறாரு, வேற ஒருத்தர் ஒரு இது ஒன்று டிடி விஜயநகர் ஏதோ பேசுகிறாரு. அதிமுகவை மீட்டெடுக்கணும்னு யாருக்கிட்ட இருந்து மீட்டெடுக்கணும் திருப்பி இப்போ வைத்தியலிங்கம் என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் ஆட்சிக்கு வந்து அதிமுகவை ஆட்சியில் ஒன்றிணைந்த அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தி விட்டுத்தான் அப்படிங்கிறாரு. அது எப்போ பாவம் நடக்கும் நமக்கு தெரியல. முதல்ல ஒன்றிணைணும், அதுக்கப்புறம் ஆட்சியில் அமரணும். தேர்தலே முடிஞ்சிருமே. அது எந்த 2026 அவர் ஒன்றும் கமிட் பண்ணலையா? 2031 நடக்கும், 36 நடக்கும், 41 நடக்கும், இது நிறைய நடக்கும், தேர்தல் நடக்கும். அதில் யார் இருக்க போகிறாங்க, யார் கலந்துக்க போகிறாங்க அது நமக்கு தெரியாது. அவர் வந்து மீட்டெடுப்பது தான் என் நோக்கம், நான் வந்து இபிஎஸோட போய் மறுபடியும் சேருவேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து தவறான தகவல்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன ஒன்று, நீங்கள் இபிஎஸ்சில் போய் சேரணும், எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் போய் சேரணும், இல்லை நம்ம மனோஜ் பாண்டிய மருது அழகராஜ் போன மாதிரி திமுகவில் போய் சேரணும். காணானப்பட்ட ஓபிஎஸ்ஸே கிட்டத்தட்ட தனியாக ஒரு நான் தான் அதிமுகன்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் போனி ஆகலை. அப்படி இருக்கும்போது எல்லாரும் வந்து அதிமுகவை மீட்டெடுப்பேங்கிறாங்களே தவிர, இந்த தேர்தலில் வந்து திமுகன்னு ஒரு வலிமையான ஒரு கட்சி ஆட்சி செய்கிறது, அதற்கு எதிராக நாங்கள் நின்று ஆட்சிக்கு வருவோம், இந்த திமுகவை பற்றி மறந்துட்டாங்க. இவங்க சண்டையில் இதை விட திமுகவுக்கு சௌகரியமான ஒரு சூழ்நிலை இருக்கவே முடியாது. திமுகவை பற்றி யாருமே கவலைப்படலை. திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றோ தோற்கடிக்க வேண்டும் என்றோ எந்த முயற்சியுமே நடைபெறவில்லை. எல்லா கட்சியிலையும் பிரிவினை வந்துருச்சு. எல்லா கட்சியிலையும் அவங்க இதை வந்து திமுக பின்னால் இருந்து நடத்தி வைக்கிறதா சொல்கிறாங்க, ஐடி விங் தான் கிளப்பி விட்றாங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது, நம்ம பார்க்கல. நம்ம பார்வைக்கு எல்லாமே அதிமுக ஒரு பக்கம் சிதறம் அடைஞ்சு கிடக்கு, ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் பாமக, பாஜகவிலேயே வந்து இப்போ முன்னுக்கு பின்னா இருந்துட்டு இருக்கு. ஆமாம், எல்லாமே இருக்கும் பட்சத்தில் திமுக சாதகம் தான். அது திமுகவுக்கு சாதகம் தான். அவர்கள் தெரிந்து செய்கிறார்களா, அவர்களுக்கே தெரியாமல் இது நடக்கிறதா தெரியவில்லை, ஆனால் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஆக இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறது விட்டுட்டு பொதுவான நோக்கமா சரி, அந்த எதிர்கட்சிகள் உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தராது ஒத்துமையா இருக்காங்கன்னா, இது வரைக்கும் அதிமுக பாஜக வந்து கூட்டணி ஏதோ பேசிட்டு இருக்கா, நயனா நாகேந்திரன் அவரும் அப்பப்போ பேசுறானே தவிர அடிமட்டத்தில் அந்த ஒற்றுமை வந்ததாக தெரியவில்லை. அதிமுக பாஜக அந்த இணைந்து பணியாற்றக்கூடிய அந்த மனநிலை வந்ததாக தெரியவில்லை. இப்போ புரியுதா? எந்த கும்பனும் எங்களை அசைக்க முடியாதுன்னு முதல்வர் பேசுறாருன்னா, அது பேசுவதற்கு தைரியம் யார் கொடுக்கிறார்கள் என்றால் மக்கள் கொடுக்கும் தைரியம் இல்லை, இவங்க தான் எதிர்கட்சிகள் கொடுக்கும் தைரியம். இவ்வளவுதான். ஓகே சார். அடுத்ததாக திருச்சியிலிருந்து மதனகோபால் கேட்கிறார், தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் கேட்டால் 3 வேளை இலவச சோறு போடுகிறேன் என்கிறதே தமிழக அரசு, அந்த காசிற்கு பணி நிரந்தரம் செய்தால் என்ன? தூய்மை பணியாளர்கள் வந்து ஆமாம்,
பணி நிரந்தரம் பண்ணலாம், 3 வேளை சாப்பாடு. அது கூட இன்னைக்கு காலையில் செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா அது ஒழுங்காக போகிறது இல்லை, 60% பேருக்கு தான் போடுறாங்க. அதுலேயும் வந்து பல மணி நேரங்கள் காக்க வைத்து போடுகிறார்கள். நீங்கள் என்ன சார் எப்படி பேசுகிறீங்க? ஒரு வீடியோ பார்க்குறேன், ராட்சத மிஷின் வச்சு அப்படியே சோறு கிண்டி ஒரு பக்கம் கூட்டு வச்சு டிஃபன் பாக்ஸில் அடைச்சி, டிஃபன் பாக்ஸில் ஒரு பேக்கு, தமிழ்நாடு அரசு பேக்கு போட்டு அந்த பேக்கில் டிஃபன் பாக்ஸை வச்சு கொண்டு போயிட்டு தூய்மை பணியாளர் கையில் கொடுக்குறாங்க ஒரு வீடியோவை. நான் வீடியோ பார்த்தேன்னு சொல்லலையா, ஒரு பத்திரிகையில் வந்ததை ஒரு ரெப்யூட்டட் சமுதாயத்தில் மதிப்புக்குரிய ஓரளவுக்கு, அதாவது வந்தால் அது நம்பக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையில் வந்த செய்தியை நான் சொல்கிறேன். 60%க்கு தான் வந்திருக்குன்னு. இதை சொல்கிறது யார்? தூய்மை பணியாளர்களுடைய கூட்டமைப்பு சங்கத்துடைய ஏதோ ஒரு நிர்வாகி சொல்கிறார். நீங்கள் நான் சொல்கிறத எடுத்துக்கிறதா, நீங்கள் யாரோ ஒரு வீடியோ ஏதாவது காசு கொடுத்து செட்டப் பண்ணி யாராவது எடுத்திருப்பாங்களா எனக்கு தெரியல. அதை ஏதாவது ஒரு நாடக வீடியோ எடுத்திருப்பாங்க, முதல் நாள் வீடியோ மாதிரியா? அந்த நாடக வீடியோ வழக்கமாக வருமே, அந்த மாதிரி வீடியோவா, 15,000 ரூபா வீடியோவா நமக்கு தெரியாது. நம்ம பத்திரிகையில் வர செய்தி அந்த கூட்டமைப்பு சங்கத்துடைய நிர்வாகி சொல்கிறாருன்னா அதில் ஏதோ ஒரு, அவர் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்கும். புள்ளி விவரங்கள் வேணால் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கலாம். 60% பேர்களுக்கு தான் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல மணி நேரம் காக்க வைக்கிறது. காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இது டிஃபன் நாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா ஒரு 8-9 மணிக்குள்ளே கொடுத்துடணும், டியூட்டிக்கு போகிறதுக்குள்ளே கொடுத்துடணும். அப்புறம் மதியானம் லஞ்சுன்னா ஏதோ 1 மணி 2 மணிக்கு கொடுத்துடணும், 12லேருந்து 2க்குள்ளே கொடுத்துடணும். இது பல மணி நேரங்கள் காக்க வைத்துன்னா இது வந்து அமைச்சர் வராரு, துணை முதல்வர் வராருன்னு சொல்லி பள்ளிகளில் வந்து மாணவர்கள்லாம் பாவம் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிலேருந்து உட்கார வச்சுட்டு மதியானம் 2 மணிக்கு வருவாங்க அமைச்சர்லாம். பொதுவாக சொல்கிறேன். ஆமாம், அது மற்ற ஆட்சிகளையும் நடந்திருக்கு, திமுக ஆட்சியில் அதிகமாக நடக்குது. மாணவர்கள் அப்படி பார்க்க போதானே விஜயோடைய பிரச்சனையே அதானே கரூரில் பல மணி நேரங்கள் வந்து. ஸோ இந்த நாங்கள் அரசியல் தலைவர்கள்னு வந்தால் வந்து மக்கள் எனக்காக எவ்வளவு மணி நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவாங்கன்னு அந்த அவங்க காத்திருப்பதில் ஒரு சாடிஸ்டிக் ப்ளஷர், ஒரு என்ன சொல்கிறது, துன்பவியல் சந்தோஷம், துன்பவியல் மகிழ்ச்சி, சாடிஸ்டிக் ப்ளஷர். எவ்வளோ 4 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க எனக்கா எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் அவர்கள் அதில் படக்கூடிய அவஸ்தைகள், அதில் உள்ள பிரச்சனைகள், அதில் உள்ள அபாயங்கள் அதான் கரூரில் பார்த்தோம். இதை நம்ம வந்து விஜய் வந்து விமர்சனம்ன்றதுக்காக இல்லை, திமுக அரசை விமர்சனம். நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டோம், முத்தரப்பு குற்றவாளிகள், ஒன்று திமுக அரசு காவல்துறை, ஒன்று வந்து விஜயுடைய கட்சி, மூன்றாவது ஒரு நடிகனை பார்ப்பதற்காக வந்து உயிரை கூட வந்து கவலைப்படாமல் வந்து நெரிசலில் போய் மாட்டி சிக்கிக்கிட்ட ஏமாளியான மக்கள் 3 தான் சொன்னோம். அந்த மாதிரி இது வந்து 3 வேளை வந்து இப்போ, அதாவது அவனுக்கு இந்த 3 வேளை சாப்பாடு போகிறது அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்க. அதுக்கு முன்னால் நம்ம பேசியிருக்கோம். ஆமாம், தனியாக இருக்குது, அதுக்கே ஒரு கான்ட்ராக்ட் இந்த சாப்பாடு போகிறதுக்கு. பாருங்க எங்கே, அதாவது எங்கும் தனியார் எதிலும் தனியார் எங்கும் தனியார் இல்லை, அதில் மட்டும் துட்டு மணி காசு பணம் அதுதான் மாறி மாறி நமக்கு. நீங்கள் எந்த லாங்குவேஜில் மாற்றி பேசினாலும் அது ஒன்று தான் கணக்கு. அந்த வகையில் நீங்கள் பண்ணும்போது அதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக அவனுக்கு பணி நிரந்தரம் பண்ணால் கௌரவத்தோடு அவன் உழைத்து பிழைத்து அவன் சம்பளத்தில் அவன் வாங்குவான். இலவசமாக அவங்கக்கிட்ட வந்து பல மணி நேரங்கள் காத்திருந்து சோறு திங்கிறதுக்கு பதிலாக அவனுக்கு பணி நிரந்தரமோ தேவையான ஊதியமோ கொடுத்தீங்கன்னா, உரிய ஊதியமோ கொடுத்தீங்கன்னா உழைச்சி சம்பாதிப்பான். அவன் இஷ்டத்துக்கு அவன் வீட்டில் அவன் சந்தோஷமாக அவனுக்கு எங்கே வேணுமோ சாப்பிட்டு வருவான். இலவசமாக போடுறேன்னு சொல்லி அப்புறம் வந்து சொல்லுவீங்க, ஓசி பஸ்ஸில் போகிறீங்களா, அப்புறம் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறீங்களே, அது ஓசியில் நாங்கள் கொடுத்த பணம் தானே 1000 ரூபா. அப்புறம் உங்கள் அம்மா கிட்ட ஃபோனில் பேசுகிறீங்களே அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுவார். இதெல்லாம் இல்லாமல் இப்போ எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, இந்த ஸ்கீமை வந்து திராவிட மாடலில் இப்போ தூய்மை பணியாளருக்கு 3 வேளை சாப்பாடு, பணி நிரந்தரம் கிடையாது. பேராசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், பகுதி நேர பேராசிரியர். ஆமாம், எங்களை பணி நிரந்தரம் செய்யணும், அதுக்கான ஒரு அந்த ஊதியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை உயர்த்தணும், இதெல்லாம் போராடிட்டுருக்காங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. இப்படியே போனால் எல்லாருக்கும் 3 வேளை போக்குவரத்து தொழிலாளர்கள் பணி நிரந்தரம்லாம் கிடையாது, 3 வேளை சாப்பாடு இலவசம். தூய்மை பணியாளர்களுக்கு போக்குவரத்து, அதுக்கப்புறம் இன்னும் விவசாயிகள் போராடுகிறார்கள், 3 வேளை சாப்பாடு. இப்படி போராடுறவங்க பேராசிரியர்களுக்குமே 3 வேளை. நினச்சி பாருங்க,
தூய்மை பணியாளர்களாவது வந்து அடித்தட்டு மக்கள். பேராசிரியர்னா நிச்சயமாக நடுத்தர வர்க்கத்தில் இருக்கணும். ஒரு பொருளாதார ரீதியில் கண்டிப்பாக நடுத்தர அல்லது உயர் நடுத்தர இருக்கணும். இப்போ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பேராசிரியர் அண்ணா பல்கலைக்கழகம் இருப்பதிலேயே நமக்கு வந்து திறமையான சிறப்பான பல்கலைக்கழகத்தில் 224 கல்லூரியில் 350 பேர் கிட்ட வந்து போலி ஆசிரியர்கள் இருக்கான்னு கண்டுபிடிச்சி 17 பேர் வந்து துணை பதிவாளர் இவருன்னு உயர் அதிகாரிகள்லாம் கைது பண்ணியிருக்காங்க. இது எந்த ஆட்சியில்? இப்போ தான் திமுக ஆட்சியில் நடந்தது. இப்போ பண்ணியிருக்காங்க. 224 தனியார் காலேஜில் குல்மால் பண்ணியிருக்காங்க. அதை யார் அனுமதித்திருக்கிறார்கள்? லஞ்சம் வாங்கி கொண்டு பல்கலைக்கழகத்தின் உயர் அதிகாரிகள். அப்போது இந்த நிலைமையில் இருக்கிற பேராசிரியர்களும் அரசு வந்து 3 வேளைக்கு வந்து இந்த தர்மசக்தி ஏப்பா இன்றைக்கி எங்கேப்பா சாப்பாடு போடுறாங்க? அந்த கல்யாண மண்டபத்தில் போடுறாங்க, இந்த இடத்துல போடுறாங்க. பேராசிரியர்களும் போகலாம். அந்த மாதிரி நீங்கள் பேராசிரியராக இருந்தாலும் சரி, தூய்மை பணியாளராக இருந்தாலும் சரி, போக்குவரத்து தொழிலாளராக இருந்தாலும் எல்லாரையும் வந்து 3 வேளை சோத்துக்கு இலவச ஓசி ஆக்கி சோம்பேறி ஆக்கி தமிழர்களை தலைகுனிய விடமாட்டேன். இதை விட தலைகுனிகிற விஷயம் அது மாதிரி இந்த எம்எல்ஏக்களுக்கு இந்த அரசியல்வாதிகள் ஒரு சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, அதை கட் பண்ணிட்டு உணவா போட்டா எப்படி? உங்களுக்கு 3 வேளை உணவு நல்லா இருக்கு, 3 வேளையும் கொடுத்து எனக்கு என்ன கவலைன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எம்எல்ஏ எம்பிகிட்ட ஒரு பெரிய வந்து அவர்களுடைய குணாதிசயம் என்னன்னா அரசியல்வாதிகள்கிட்ட பொதுவாக சொல்கிறோம், இந்த இலவச சாப்பாடு வருது பாருங்க, இதை அரை விலைக்கு விற்றுட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் லஞ்சம் வாங்கின காசில் சாப்பிடுவான். நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க, அது வந்து வேறு மாதிரி ஆகிடும். ஏன்னா இவன் என்ன பண்ணுவான், அதை விட மாட்டான். அந்த இலவசமாக கிடைக்கிறத வந்து யாரோ ஒரு ஏழை சாப்பிட்டு போட்டோன்னு விட மாட்டான். அதை ஒரு அரை விலைக்கு விற்றுருவான். இந்த ரேஷன் அரிசியை வந்து விற்கிற மாதிரி அதை விற்றுருவான். விற்றுட்டு இவன் போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவான். இதான் நடக்கும். அரசியல்வாதிகளிடம் இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது. நீங்கள் அடுத்ததாக ராசிபுரத்திலிருந்து மணிவண்ணன் கேட்கிறார், எஸ்ஐஆர் பற்றி தாவேகா தலைவர் விஜய் விதிகள் தெரியாமல் விமர்சிப்பதாக தேர்தல் அதிகாரிகள் கூறுகிறார்களே. இல்லை, அவர் வந்து சிம்பிளான விஷயம், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் வந்து அழைப்பு விடுவாங்க. இவர் வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சி, பதிவான கட்சிகள்னு பார்த்தா 1000 கட்சிகள் மேலே இருக்கும். லெட்டர் பேடு கட்சிகள், விஜய் கட்சியை லெட்டர் பேடு கட்சி நம்ம சொல்லலை, லெட்டர் பேடு கட்சிகள் உட்பட பதிவு செய்யப்பட்ட கட்சிகள்னு பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்கும். 1000க்கு மேலே எல்லாத்தையும் கூப்பிட முடியாது. அங்கீகாரம்ங்கிறது எப்போ வருது? தேர்தலில் நின்று இத்தனை வருஷம் இருக்கணும், இவ்வளவு வாக்கு வங்கி பெற்றிருக்கணும், இப்படி சில கணக்குகள் இருக்குது. இத்தனை வருஷம் தேர்தலில் இருக்கணும். அப்படிப்பட்ட அங்கீகாரம் பெற்ற கட்சிகளை மட்டும்தான் அழைப்பது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை. தேர்தல் ஆணையர் தெளிவாக சொல்லிட்டார். விஜய் வந்து ஒன்று அவருக்கு இன்னும் அவர் இப்போ தானே வந்திருக்காருங்க. எல்கேஜியில் இருக்கிறவர் போய் நீங்கள் வந்து ஏங்க பிஹெச்டி மாணவர் வந்து கட்டுரையெல்லாம் கொடுத்து அவரை படிக்க சொல்லணுன்னா கஷ்டம் இல்லை. எல்கேஜிலேருந்து அவர் யூகேஜி போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து எல்லா விதிமுறைகளும் தெரியும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அவர் சுற்றி இருக்கிற ஆலோசகர்னா ஆலோசனை கொடுப்பாங்களே தவிர அந்த ஆலோசனை அது எவ்வளோ லட்சணமாக இருக்குங்கிறது அது ரிசல்ட்டை பொறுத்து தெரியும். அந்த வகையில் அவருக்கு பாவம் சொல்லணும், ஐயா நம்மளை கூப்பிட மாட்டாங்க, நம்ம கேட்டு புரோஜனம் இல்லை. இல்லை ஒரு காலம் இதை மீறி சும்மா ஒரு அரசியல் நாடத்துக்கு எனக்கு கூப்பிடல அப்படின்னு ஒரு மக்கள் இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிகிற மாதிரி வந்து பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சொல்ல முடியாது. இப்போ ஒரு பில்டப் கொடுக்கறதுக்காக கூட சொல்லலாம். விஜய் ஜனநாயகனை தாண்டியும் அவர் நடித்து கொண்டிருப்பார் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்தாக தேனியிலிருந்து பாலுச்சாமி கேட்கிறார், பீகாரில் காங்கிரஸ் பெற்றது தோல்வி கிடையாது, வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளோம் அவ்வளவுதான் என்கிறாரே செல்வ பெருந்தகை. அது தோல்வி கிடையாது, அது வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம் இப்படின்னு சொல்லலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நேற்று காலையில் பேசியிருந்தேன். யாரோ வந்து அவர் ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரியாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சேர்ந்து ஷெர்பால் அடிச்சு அமைச்சிருக்காங்க. நான் சொல்வதற்கும் செல்வ பெருந்தகைக்கும் சம்மந்தம் இல்லை, இது வேற ஒரு சம்பவம், எனக்கு தெரிஞ்ச சம்பவம். ஷெர்பால் அடிச்சு அமைச்சிருக்காங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மேட்ரு வந்தோன்னா நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னமோ கேள்விப்பட்டேன், ஏதோ செருப்பாலெல்லாம் அடித்து என்ன அவ்வளோ பெரிய இது என்ன? என்னுடைய நண்பர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் காலணியால் ஒத்தடம் கொடுத்தார்கள். காலணியால் ஒத்தடம் கொடுத்தார்கள். காலணி ஒத்தடம்
காலணின்னா காலில் போட்ட செருப்பு. அப்பலாமா சார் இருக்கு? காலணி ஒத்தடம், அதை செருப்படி என்று சொல்லக்கூடாது. உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. மாசு சொன்னார், அமைச்சர்கள் சொன்னாங்க, கிட்னி திருட்டு என்று சொல்லக்கூடாது, முறைகேடு என்று சொல்லணும், குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மதுப்பிரியர்னு சொல்லணும், நோயாளின்னு சொல்லக்கூடாது, மருத்துவ பயனாளிகள்னு சொல்லணும், செருப்படின்னு சொல்லக்கூடாது, காலணி ஒத்தடம்னு சொல்லணும். நாங்கள் தோத்துட்டோம்னு சொல்லக்கூடாது, வெற்றியை தவற விட்டோம். ஏன் தவற விட்டீங்க? செல்வ பிறந்தைக்கு பசங்கள்லாம் இருக்காங்களான்னு தெரியல, பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க இருப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு. இதை பார்த்துட்டு அவங்க பையன்லாம் என்ன சொல்ல போகிறான்னா, ஏன்பா இவ்வளோ மார்க் வாங்கி இவ்வளோதான் மார்க் வாங்கி ஃபெயில் ஆகிட்டியே, நான் பரீட்சையில் ஃபெயில் ஆனதாக சொல்லாதீங்கப்பா, வெற்றி வாய்ப்பை இழந்துட்டேன், வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறேன் இவ்வளோதான்னு அவர் பையன் அவரை பார்த்து சொல்ல போகிறாரு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன் தியாவனும் வாயில வந்தது சொல்லுவாங்க. அடுத்தாக பெரம்பலூர்லேருந்து ஆதி தமிழன் கேட்கிறார், பீகாரில் 25 வயது இளம் பெண் பாடகி மைதிலி தாக்கூர் எம்எல்ஏ ஆகி சரித்திரம் படைத்திருக்கிறாரே. ஆமாம், அவர் தமிழில் கூட கொஞ்சம் பாட்டெலாம் பாடியிருக்காங்க. ஆமாம், வந்து ஒரு பாட்டு வீடியோவில் ஏதோ ஒரு பாட்டு வந்துச்சு பார்த்தேன். 25 வயசு அப்போ தான் சேர்ந்துருக்காங்க பிஜேபியில். மறுநாளோ அந்த வாரத்திலேயோ உடனே மறுநாளே சீட்டு வழங்கி ஜெயிச்சு வந்துட்டாங்க. இப்போ இந்தியாவிலேயே இளம் எம்எல்ஏ என்கிற ஒரு சிறப்பு பெற்றுட்டாங்க. நம்ம கொடுத்தாங்க. 55 வயசில் ஒரு குழந்தை ஒன்று 6 சீட்டு வாங்கிட்டு தேர்தல் ரிசல்ட் வரும்போது நைஸாக எங்கே ஐரோப்பாவுக்கு ஓடி போயிடுச்சு அந்த குழந்தை. 55 வயசு குழந்தை. இது வரைக்கும் 95 தேர்தலில் தோற்றுருக்கு. தேர்தல்னா தனிப்பட்ட தேர்தல் இல்லை. இப்போ தமிழ்நாடு தேர்தல்னால் ஒரு தேர்தல், பீகார் தேர்தல்னால் ஒரு தேர்தல், இந்த மாதிரி ஒரு இடைத்தேர்தல்கள் அப்படின்னா இந்த மாதிரி உள்ள, அதாவது தேர்தல் தொகுதி வாரியான தேர்தல் 95 இல்லை, 95 விதவிதமான தேர்தல், சட்டமன்றம், பாராளுமன்றம், இந்த மாநிலம் அந்த மாநிலம், இத்தனையிலையும் தோத்ததுக்கப்புறம் இவர் தான் வந்து நாளைக்கு எதிர்காலத்தில் பிரதமர் ஆவார் நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் உட்காந்துருக்கே, அவங்கள பார்த்தா பரிதாபமாக இருக்கு. 6 சீட்டு வாங்கியிருக்காங்க. எந்த அளவுக்கு மோசமாக போச்சுன்னா, இந்த மஹிந்திரா எக்ஸ்யூவின்னு ஒரு வண்டி வருது. ஆமாம், எக்ஸ்யூவி, இந்த எஸ்யூவி மாதிரி எக்ஸ்யூவின்னு அவனோட படம், அந்த வண்டி கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவன் போட்டு கீழே போடுறான், we have more seats than the Congress. காங்கிரஸை விட 7 பேர் உட்காரலாம். 7 சீட்டு. ஆமாம், we have more seats than the Congress. எவ்வளோ கேவலமான நிலைமை பாருங்கள். ஒரு காரை விட கம்மியான சீட்டு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கிண்டல் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் 25 வயதில் ஒரு இளம் பெண் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்து, பாஜக கொடுத்தது என்பதை தாண்டி அரசியலில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவரும் வந்து வெற்றி பெற்று இருக்கிறார் என்பது ஒரு நல்ல விஷயம். இதே போன்று இளைஞர்கள் வரணும் அரசியலில். இப்படி நான் சொன்ன உடனே துரைமுருகன், KN இவங்கெல்லாம், ஏவாவேலு, இவங்க எல்லாரையும், ஐ பெரியசாமி, KKSSR எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பணும்னு அது உதயநிதி சொல்லலாம், நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்து நீ அதை நினச்சக்கூடாது. நான் இந்தியா முழுதும் இளைஞர்கள் குறிப்பாக பெண்கள் இன்னும் அரசியலுக்குள் வர வேண்டும், வெற்றி பெற வேண்டும். ஓகே சார். அடுத்தது மதுரையிலிருந்து வைகநாதன் கேட்கிறார், டெல்லி வெடிகுண்டு தாக்குதலின் விளைவாக ஆபரேஷன் சிந்தூர் 2 வருமா? வரும் என்பது என்னுடைய கணக்கு. ஏன்னா அந்த வெடிகுண்டு தாக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரம், அதோடைய அந்த வீரியம், அந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கு. லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, ஃபாலா யூனிவர்சிட்டியில் 15 டாக்டர் வந்து மிஸ்ஸிங், காணாமல் போயிட்டான். அவன் ஏன் காணாமல் போய் ஒளிஞ்சுக்கிறான்? ஏதோ தப்பு பண்ணியிருக்கணும். தப்பு பண்ணாதனால தான் இருந்து, ஐயா தப்பு பண்ணுவாங்க, என் பக்கத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை, என் வீட்டில் வேணால் நீ வந்து பாரு. இதுதானே இயல்பான ஒரு விஷயம். 15 பேர் காணாமல் போகிறான். ஒரு மௌல்வி ஒருத்தர் மாட்டியிருக்காரு. அவர் அந்த அம்மா ஒரு ஷஹீன் ஒரு லேடி, ஒரு அம்மா மாட்டினாங்க. பிரியங்கா சோப்ரான்னு ஒரு டாக்டர், இன்னொரு டாக்டர் மாட்டினாங்க. இவங்கெல்லாம் பார்த்தா பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷ் முகமதோட நிர்வாகிகளோட தொடர்பில் இருந்திருக்காங்க. இப்படியெல்லாம் வந்து குஜராத்தில் நாம் ஏற்கனவே பேசணும், ரைசின்னு வந்து ஒரு விஷம் வந்து அதை கொண்டு போய் கோயில்கள் மற்ற குளம் ஏரிகளில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஏரிகளில் வந்து, இப்போ கூட அந்த குண்டு வெடிப்பில் இறந்து போன 15 பேரில் வந்து 3 பேர் முஸ்லீம்கள், பாமர மக்கள். அவன் தீவிரவாதி இல்லை,
நம்ம இவங்களை பற்றி பேசலை, உமர் முகமது அந்த தீவிரவாதி தற்கொலை படை பேசலை. வெடிகுண்டு விபத்தினால் எதிர்பாராத விதமாக சிக்கிக்கொண்ட அந்த சிக்னலில் நின்ன அந்த வண்டியை சுற்றி அந்த காரை சுற்றி வெடிகுண்டு காரை சுற்றி இருந்த டொமேட்டோக்காரன் அவன் இப்படி இருக்கிறவரில் 3 பேரும் என்னமோ இஸ்லாமியர். எந்த மதத்தினவராக இருந்தார் என்ன, இந்தியர்கள், பாமர மக்கள். அந்த வகையில் இந்த நெட்வொர்க் ரொம்ப பரவிட்டே போகுது. போன தடவை இந்த மாதிரி இந்த புல்வாமாவில் நடந்தது போனது வந்ததெல்லாம் வந்தபோது தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அதை ஒட்டி தான் வந்து. இன்னொரு ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து எனி டைம் அதாவது அதை அமித்ஷா அவர்கள், ராஜ்நாத் சிங் அவர்கள், அஜித் தோவல் அவர்கள் பிரதமருடன் சந்தித்திருக்கிறார்கள் முந்தானத்தனமும். இவங்க 4 பேர் சந்திச்சாலே பாகிஸ்தானுக்கு ஏதோ டேஞ்சர்னு அர்த்தம். இல்லைன்னா இவங்க 4 பேர் சந்திக்க மாட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, முப்படை தலைவர்களை சந்திப்பாங்க. அதுக்கு அடுத்தது டமார், ஆப்ரேஷன் சிந்தூர் 2 இது நடக்கும். ஆனால் வந்து நடக்கும். அதை தாண்டி ஆப்ரேஷன் சிந்தூர் 1 மாதிரி இந்த எல்லை தாக்குதல் அது மாதிரிலாம் கிடையாது. இருக்காம டைரக்டா அடி. இப்போதான் வந்து பாகிஸ்தானுக்கு உள்ளே போய் தான் சண்டை போடணும், எல்லையில் நின்று தான் சண்டை போடணுன்றதெல்லாம் தாண்டி போச்சு. இப்போ உள்ள டெக்னாலஜியில் உட்காந்த இடத்துலேருந்து அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அடித்து காலி பண்ணுறதுங்கிறது வந்துருச்சு. மற்ற நாடுகளில் வந்துடுச்சு. அதெல்லாம் விட அட்வான்ஸ்டாக அதுக்கு ஈக்குவலாக இந்தியாவிலையும் வந்துடுச்சு. இப்போ பாகிஸ்தான் ஏற்கனவே ஒரு பக்கம் பலுச்சிஸ்தான், அப்புறம் இன்னும் அந்த வசிரிஸ்தான், இந்த பக்கம் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், இப்படி பிரிந்து போகக்கூடிய பிரிவினையாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது இப்போ வந்து ஒரு ஏற்கனவே வந்து பாகிஸ்தான் வந்து பிச்சைக்கார நாடாக இருக்குது பொருளாதார ரீதியில். அதில் மட்டும் இல்லாமல் பிரதமருக்கு உள்ள பதவிகளை அதிகாரத்தெல்லாம் பிடுங்கி அசீம் முனீர் முப்படை தளபதி வந்து நீதிபதிகளே வந்து அவருக்கு தான் வரணும்னு சொல்லிட்டாரு. அதனால் 3 நீதிபதி வரைக்கும் உச்ச நீதிமன்றத்திலேருந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த நாடு வந்து வழக்கமான அந்த இராணுவ ஆட்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, ஜனநாயகத்திலிருந்து மேலும் மேலும் விலகி. அப்போது பங்களாதேஷில் பாருங்கள், அந்த அம்மாவுக்கு ஷேக் ஹசீனாவுக்கு இது கொடுத்துட்டாங்க, தூக்கு தண்டனை. அது பிரச்சனை ஆகும். ஆனால் முகமது யூனிஸ் அங்கே வந்து தேர்தலே சந்திக்க விரும்பவில்லை. தேர்தலை வச்சு அவர் தோற்று போயிடுவார். சர்வாதிகாரியாக இருக்க மட்டுமே விரும்புகிறார். இப்படி அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதோடைய இப்போ 2வது ஆப்ரேஷன் சிந்தூர், ஆப்ரேஷன் சிந்தூர் 2ன்றதை தாண்டி நம்ம அந்த 1ல் வெளிப்படையாக அடித்தோம், பெரிய இஷ்யூ ஆச்சு, உலக நாடுகளே ஒத்து பார்த்துச்சு. ஏன் 2 வந்து மறைமுகமாக நீ மட்டும் தான் மறைமுகமாக அடிக்க தெரியுமா, எனக்கு அடிக்க தெரியாதுன்ற மாதிரி அடித்தோம்னா அதுதான் பண்ணுவாங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து அந்த பக்கம் தாக்குது. ஆமாம், ஒரு பக்கம். ஆமாம், இந்தியா ஆப்கானிஸ்தானுடன் நல்ல உறவு இருக்கிறது, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இங்கே வந்து பேசிட்டு போகிறார் அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர். பேசிட்டு போனோன்னா அங்கே போய் கொண்டு போடுறாரு. இதெல்லாம் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் அரசியல் ராஜதந்திரங்கள், சர்வதேச அரசியல். இப்போ ட்ரம்ப் வந்து எந்த நேரமும் அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்படுற ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்த 2-3 மாதங்களுக்குள் ட்ரம்ப் வந்து பதவி விலக வேண்டிய, வெள்ளை மாளிகைக்குள் மக்கள் கூட்டமாக புகுந்து ஒரு பெரிய கலைபரம் ஏற்படக்கூடியது. ஏன் வந்து இது வந்து நடக்கக்கூடியதுன்னா, ட்ரம்ப் தோற்று போனார் இதுக்கு முன்னால் ஒரு தடவை, நடுவில் பைடன் கிட்ட தோற்று போனார். அப்போ ட்ரம்ப்புடைய ஆட்கள் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து வெள்ளை மாளிகைக்குள்ளே புகுந்து கலாட்டா பண்ணி சோஃபா எல்லாத்தையும் அடித்து உடைச்சாங்க. இன்னும் வழக்கு நடக்குது. அப்போ அது ட்ரம்ப்புக்கு எதிராக நடப்பதற்கு அரசியல் ரீதியாகவோ, அப்போ வந்து அரசியல் கட்சி தான் வந்து ஒன்னோட ஒன்று பிரச்சனை மோதிக்கிச்சு. இப்போ வந்து 200% இப்போ திடீர்னு நேற்று பேசியிருக்காரு, சைனா இதை வந்து நாங்கள் சொல்கிறத கேட்கலன்னா 500% டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். பைத்தியகாரத்தனமாக இருக்குது. 500%லாம் இதெல்லாம் வந்து ஒரு 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 புத்தி சுவாதீனம் உள்ளவர் செய்கிற ஒரு விஷயமா தெரியல. 100 ரூபா பொருளுக்கு 500 ரூபா கொடுத்து அந்த பொருளை விற்கணும்னா எப்படி விற்க முடியாது? இல்லையே, அதை வாங்குறவன் யாரு? நாட்டு மக்கள் தானே. அவங்ககிட்ட ஏது பணம்? ஏற்கனவே பொருளாதார சிக்கல்ல இருக்கு. அப்ப இந்த மாதிரி வரும்போது மக்கள் கொதித்தெழுந்து எழுச்சி பெற்றார்களானால் இராணுவமோ வெள்ளை மாளிகை வந்து படைகளோ வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்களே என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரம்ப் நம்மளே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம், மக்கள் வராங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிடுவாங்க. இது ஒரு எழுச்சி என்பது தானே புரட்சி ஆகிறது. நான் கலவரத்தை பற்றி பேசலை. மக்கள் வந்து வேறு வழியே இல்லைன்னா அந்த எழுச்சி புரட்சி வரும். இது அதை நோக்கி செல்கிறது. ஆப்ரேஷன் சிந்தூர் 2 வந்து தவிர்க்க முடியாததாக தெரிகிறது. அடுத்ததாக ஓசூர்லேருந்து ரங்கராஜன் கேட்கிறார், தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் இந்திய பிரதமராக வாய்ப்பு வருமா?
அதாவது தமிழ்நாட்டிலேருந்து வரணும்னா இப்போதைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் தான் நம்ம பேச முடியும். ஏன்னா ஒரு வலிமையான பொருள். ஆனால் அவர் வர வேண்டாம், வரக்கூடாதுன்னு துரைமுருகனே சொல்லும்போது எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ மட்டும் என்ன பேசினார்? அவர் ராஜராஜ சோழன் அப்பா, பையன் உதயநிதி வந்து ராஜேந்திர சோழன், ராஜ்ய விஸ்தீரணம் விரிவாக்கம் செய்யக்கூடிய தலைவர் அவர். ஏன்னா அது சொல்லும்போது அவர் காந்தலூர் சாலை, இவர் வந்து தாய்லாந்து வரைக்கும். எந்த ஊர்? தாய்லாந்து இல்லை, ஒரு அடையாளத்துக்கு சொன்னேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அப்படி என்றால் அப்போ இவர் வந்து ஒரு தேசிய தலைமைக்கு போவார். ஸ்டாலினுக்கு வந்து கேட்கும்போது எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும்னு சொன்ன அதே துரைமுருகன் இன்னைக்கு உதயநிதியை பற்றி பேசும்போது இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அங்கேயே உள்குழப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கோ? துரைமுருகன் வந்து இப்படி விட நினைக்கலாம், சீனியர்லாம் காட்டி விடுறாரு உதயநிதி, அவர் பிரதமர் ஆவார், நீங்கள் வந்து ஐநா சபையின் தலைவர் ஆவீர்கள் அப்படி இப்படின்னு சொன்னேன். நான் காசா பணமாக சொல்லிட்டு போகலாமே, நமக்கு என்ன வந்தது, இன்ப நீதியை கூட சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தோடு சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருந்து பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு தெரிந்து இப்போதைக்கு மிக குறைவு. ஏன் வந்துன்னா அரசியல் ரீதியாக, மொழி ரீதியாக பல விஷயங்கள் இருக்குது. தென்னாட்டிலிருந்து பிரதமரானவர்னா தேவகவுடா மட்டும்தான். அது கூட வந்து ஒரு காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டாக ஆனார். தேவகவுடாவோ இல்லை அந்த மாதிரி ஆனவங்கெல்லாம் கூட ஒரு காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டாக ஆனாங்க. அப்துல் கலாம் போன்று ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருந்தால் அப்போ பிரதமராக கூட, அவர் கூட ஜனாதிபதி ஆனார். 2வது முறை ஜனாதிபதி ஆவதை திமுக தடுத்து விட்டது. அப்படி இருக்கும் பொழுது திறமை மட்டுமே இல்லை, திறமை, அரசியல் சூழ்நிலை எல்லாவற்றும் சேர்ந்து தான் வரணும். இப்போதைக்கு தெரியவில்லை, வாய்ப்பு இல்லை என்று தான் நினைக்கிறேன். அடுத்ததாக சேலத்திலிருந்து மணி கேட்கிறார், காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் கூட்டணி சேர்வது போல தெரிகிறதே, இது தாவேகாவுக்கு நல்ல செய்தின்னு நினைக்கிறீங்களா இல்லை கெட்ட செய்தி? பீகாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தாவேகா சேர்த்துக்குமானே சந்தேகமாக இருக்குது. பீகார் வெளிச்சம் போட்டு காமிச்சிருச்சு. இவங்க வந்து திமுககாரங்க வந்து அப்பாடி தாவேகா பக்கம் போயிடுவாங்க, இவங்களால நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு இவங்க பெருமூச்சு விடுறதும், தாவேகா ஐயோ கடைசியில் இதை கொண்டு வந்து நம்ம தலையில் கட்டிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு தாவேகாவும் கவலைப்படுற அளவுக்கு காங்கிரஸோட நிலைமை இருக்குது. அதனால் ஏதோ பக்கத்தில் நீங்கள் எந்த தொகையை 10 கோடியை வந்து ஜீரோவால் பெருக்கினா என்ன வரும்? 0 தான் வரும். அது தாவேகாவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, ஜீரோவால் பெருக்குன்னா 0 வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா யாருக்கு இதில் யார் புத்தி சாதுரியம் உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வெற்றிகரமாக காங்கிரஸை தமிழ்நாட்டில் கழட்டி விடுகிறார்களோ அவர்கள் புத்திசாலிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதையும். ஆமாம், அருமை சார். கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைய நாள் காதோடு சார். சுருக்கமாக சொல்லிடுவோம். இப்போ நம்ம இந்த சார் வந்து பிரச்சனை இருக்கு இல்லையா, இந்த சார் பிரச்சனையில் வந்து வருவாய்த்துறை வந்து இப்போ சுணக்கம் காட்டுறாங்க, போராட்டம் பண்ணாங்க, எங்களுக்கு ஆள் பத்தலை, பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து எல்லாரும் வேலை பார்த்தாலே 1 மாதத்தில் முடியாது அப்படின்னு, அந்த வேலை முடியாதுன்னு தமிழக அரசு சொல்லிகிட்டு இருக்கு. அதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் நேரடியாக எதிர்க்கவில்லை, திட்டத்தை எதிர்க்கவில்லை, டைம் பத்தாதுன்னு. அது கூட எடப்பாடி வந்து 1 மாதத்தில் பண்ண முடியுன்றதுக்கு ஏதோ கணக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல், இந்த தகவலில் வந்து நம்ம வந்து நம்மளால் உறுதிப்படுத்த முடியாது. ஏன்னா இந்த மாதிரி தகவல்கள் அரசியல் ரீதியான தகவல் சிலதான் ஆவணங்களோடு வரும், சிலதெல்லாம் பேச்சு வாக்கில் வரக்கூடியவை. இந்த வருவாய்த்துறை வந்து அவங்களை வந்து லேசாக அப்படி கிண்டி விட்டு இவர்களை வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டம், பணி நிறுத்தம் அப்படின்னு செய்ய சொல்கிறதே அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான். நீங்கள் அதிகாரிகளா அரசியல்வாதிகளான்னு கேட்டால் நான் பதில் சொல்ல மாட்டேன். அது உங்களுடைய யூகத்துக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் விட்டுறேன் நேயர்கள்கிட்ட. ஏன்னா இதில் 1 வாரம் 10 நாள் போச்சுன்னு வைங்க, மொத்தமே 1 மாதம் டைம், அதில் ஒரு வாரம் இதில் போயிடுச்சு, எங்களால் பண்ண முடியாது இப்போது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா, சேரை முடிச்சு தான் ஆகணும்னு அவங்க தீர்மானமாக இருக்காங்க தேர்தல் ஆணையம். அப்போ என்ன ஆகும்? தேர்தல் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தேர்தல் தள்ளி போகிற வாய்ப்பு இருந்தால் நமக்கு கொஞ்சம்
ஒரு ப்ரீத்திங் மூச்சு விடுற கேப்பு கிடைக்குமா? ம். இந்த சைக்கிள் கேப்பில் நம்ம வந்து கொஞ்சம் இந்த பணங்கன்னெல்லாம் வச்சு சேப்பா எல்லாத்தையும் சொல்லி அதெல்லாம் யார் ஆட்டில் சொல்லணுமோ கீர்த்தி பெற்றவர் எல்லாத்தையும் சொல்லி பணம் எங்கெங்கே கொண்டு போய் வைக்கணுமோ கொஞ்சம் பாக்கி இருக்கிறதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கலாம். நம்மளை கொஞ்சம் தயார்படுத்திக்கலாம் இல்லையா? நமக்கு கொஞ்சம் கால அவகாசம் கிடைக்கும். ரெண்டாவது, ஆட்சியில் நம்ம எவ்வளோ நாள் இருக்கோமோ ஒரு நாளும் இவ்வளவு கோடி இல்லைங்க, மக்களுக்காக திட்டங்கள் சொல்கிறேன். மக்களுக்காக பல கோடிகளில் ஒரு நாளும் திட்டங்கள் தீட்டலாம் இல்லையா? பல கோடி அதனால லாபம் இல்லையா மக்களுக்கு? அந்த வகையில் வந்து இன்னும் கொஞ்சம் அதை தள்ளி போடுறதுக்கான இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சிலர் அவங்களுடைய யோசனை அப்படி திட்டம் செல்கிறது என்று. இதுக்கு வந்து மத்தியில் வந்து அவங்க வந்து என்ன வந்து நீங்கள் எப்படி போகிறீங்களா அப்படின்னு அவங்க எப்படி போகிறாங்கன்னா, அவங்க இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 153 பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்டு ஆர்டிகிள் 324 சட்ட அமைப்பு பிரகாரம் தேர்தல் ஆணையம் நினைத்தால் முதல்ல தேர்தலை தள்ளி போடலாம். எந்த காரணத்துக்காக தள்ளி? 6 மாதம் வரை தள்ளி போடலாம். அதுக்கப்புறம் அதாவது எக்ஸ்ட்ராடினரி அசாதாரணமான காரணங்கள் இருந்தால் இன்னொரு 1 வருஷம் கூட தள்ளி போடலாம் தேர்தலை. மாநில தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலானாலும் சரி. அது 172(1) ஒரு சட்டத்தின் விதியின் கீழ் வருகிறது. ஆனால் வந்து அது வந்து எதை வைத்து? எமர்ஜென்சி, நெருக்கடி. என்ன நெருக்கடி? சட்ட ஒழுங்கு. இப்போ சட்ட ஒழுங்குன்னு தமிழ்நாட்டில் பாருங்கள், டிஜிபி ஆஃபீஸ் வாசல்லையே ஏர்போர்ட் மூர்த்திக்கு என்ன நடந்தது? ஹைகோர்ட்லேயே வந்து யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்கூட்டர் தட்டு என்ன நடந்தது? அதுக்கப்புறம் இப்போது கலெக்டர் ஆஃபீஸில் நேற்று கலெக்டர் ஆஃபீஸ் நம்ம பாரிமுனையில் அங்கேயே ஒரு கோர்ட் இருக்குது. அந்த கோர்ட் வாசல்லையே 2 ரவுடிக்கு அங்கே வெட்டி 3 பேரை வந்து வெட்டிட்டு போயிருக்காங்க போலீஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே. இப்படி சட்ட ஒழுங்கு இப்படி இருக்குது. இது நான் 2-3 உதாரணம் சமீபத்தில் சொன்னேன். இன்னும் நீங்கள் 100 உதாரணம் சொல்லலாம். அப்போது 2 விஷயங்கள் நடக்கலாம். ஆளும் கட்சி இந்த வருவாய்த்துறை இதெல்லாம் வச்சு இந்த சாரை காரணம் காட்டி தேர்தலை தாமதப்படுத்த வந்து ஒரு உபாயம் செய்தால், அதே உபாயத்தை, அதே வழியை, அதே சட்ட விதிகளை வைத்துக்கொண்டு தேர்தலை 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 3 மாதம் இல்லை, 6 மாதம் வரைக்கும் தள்ளலாம். தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் 1 வருஷம், 1.5 வருஷம் வரைக்கும் தள்ளலாம். 1.5 வருஷம் தள்ளுவாங்கன்னு நான் சொல்லலை. தள்ளக்கூடிய விதிமுறைகள் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஜனாதிபதி ஆட்சி வரும். அதற்கு காரணம் என்ன? சட்ட ஒழுங்கு. ஒரு 25 காரணம் எடுத்தால் நமக்கு 100க்கு மேலே இருக்குது. 25 எடுத்து போகிறது பெரிய விஷயம் இல்லை. உதாரணம், சட்ட ஒழுங்கில் உள்ள பிரச்சனைகள், ரவுடி கேங்ஸ்டர், இது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இது அது உட்பட எத்தனையோ வந்து அந்த மாதிரி காரணம் அதை கையில் எடுத்துக்கலாம். அப்போது அது வந்து ஜனாதிபதி ஆட்சி, ஒரு வழியில் கவர்னர் ஆட்சி என்று வந்து விடும். அப்போ நீங்கள் தானே சாரை முடிச்சுட்டு தேர்தலை கொஞ்சம் தாமதமாக நடத்தணும். நீங்கள் ஒரு 4 மாதம் தாமதமாக நடத்துவோம். ஏப்ரல் மாதம் நடத்த வேணாங்க, ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் நடத்துவோம். இந்த 4 மாதத்துக்குள்ளே இப்போது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. உங்களால் சார் வந்து நடத்த முடியாது, உங்களுக்கு வந்து வருவாய்த்துறையெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஒன்றும் இல்லை, ஜனாதிபதி ஆட்சி வச்சா அதே மாநில அரசு யாரோட கண்ட்ரோலில் வருது? ஜனாதிபதி ஆட்சி. ஜனாதிபதி அல்லது அது அவருக்காக கவர்னர், ஆளுநர். நாங்கள் மாநில அரசை அந்த வருவாய்த்துறை எல்லாம் எந்தெந்த துறையோ அவங்களெல்லாம் ஊழியர்களோடு பேசி அதை எப்படி முறையாக செய்யணுமோ செஞ்சுக்கிறோம். இப்படி பண்ணால் கேஷ் மூமெண்ட்டு, அங்கே தேர்தலில் பணப்பட்டுவாடா, நம்மளுடைய வழக்கமான திராவிட சங்கதிகள் எல்லாமே அடிபட்டு போயிடுமா? இதுதான் வந்து. இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுக சைட்லேருந்து, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிலேருந்து தேர்தலுக்கு முன்னால் அறிவிப்பு வரும்பொழுது பீகாரில் என்ன நடந்துச்சு? முக்கியமாக ஜெயிச்சதுக்கு 2-3 காரணங்கள் வந்து சுருக்கமாக சொல்லணும்னா, ஒன்று அந்த 10,000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தாங்க. அதுக்கு பேர் உரிமை தொகையா இலவசமாக எப்படி வேணால் வச்சுங்க. பின்னால் நீங்கள் முதலீடு செய்வதற்கு இது வந்து அட்வான்ஸுன்னாங்க. ஏதோ ஒரு வகையில் அது ஒரு இலவசம்தான் வச்சுங்க. கொடுத்துட்டாங்க, கொடுக்குறேன்னு சொல்லலை, கொடுத்துட்டாங்க. இவங்க கூட பொங்கலுக்கு இப்போ இவ்வளோ வருஷமாக கொடுக்கல, பொங்கலுக்கு இப்போது 5,000 கொடுக்குறாங்க. இப்போ அதில் வந்து மாறி மாறி இருப்பாங்க. ஆனால் முக்கியமான விஷயம், பெண்கள் அதிகமாக ஓட்டு போட்டு இருக்கிறார். நிதிஷ்குமார்
அரசுக்கு, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி. ம். அதற்கு மிகப்பெரிய காரணம் தொடர்ந்து மதுவிலக்கு அமலில் இருக்கு. அமலில் அது கொள்கைன்னு அவர் அறிவித்தார். ம். பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார், வருவாய்க்காக நாங்கள் மதுவை திருப்பி கொண்டு வருவோன்னாரு. 236 தொகுதியில் 2 தொகுதியை தவிர டெபாசிட் போயிடுச்சவருக்கு. ம். சரிங்களா? அப்போ பெண்கள் ஏதோ 1-2 பெண்கள் போய் தண்ணி அடிக்கிறாங்கன்றதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து பாதிக்கப்படுவது மதுவினால் யார் பாதிக்கப்படுகிறார்கள்? பெண்கள். குடும்பம் பாதிக்கப்படுகிறது. குடும்பம் என்றால் பெண்கள், அவங்க தான் குடும்பத்தை ரன் பண்ணுறவங்க. அப்படி வரும்பொழுது நாங்கள் மதுக்கடைகளை மூடுவோம், ஒரே நாளில் மூட முடியாது. அதிமுக தேர்தல் நெருங்கும் பொழுது, அந்த சமயத்தில் வரும்போது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன அறிவிப்பினால், மதுக்கடைகள் முதல் வருஷத்தில் 1500 கடைகள், மொத்தம் 4500 கடைகள் இருக்குன்னு, ஒரு 5000 கடைகள் இருக்குன்னு வச்சுங்க. 3 வருடங்களுக்குள்ளாக எல்லா சாராய கடைகளை மூடிவிடுவோம், கள்ளுக்கடைகளை திறப்போம். ஏன்னா கல் வந்து சாராயத்தை கம்பேர் பண்ணும்போது ஆரோக்கியத்தில் வந்து ஒன்றும் விஷம் இல்லாது. இப்போ கேரளாவில் வந்து பெண்களே கூட திருவிழாக்களில் பண்டிகைகளில் வீட்லேயே கூட கல் சாப்பிட்ற பழக்கம் உண்டு. அந்த மாதிரி அப்போ கல்லு கடைகளை திறந்து விட்டு சாராய கடையிலே மூடுவோம். இதில் 2 அட்வான்டேஜ். பெண்களுடைய வாக்கு. 2வது, திமுகவிற்கு வரக்கூடிய மிகப்பெரிய பணம் வந்து இந்த 10-11 சாராய ஆலைகள் மூலமாக திமுக சார்ந்தவர்கள் வருஷத்துக்கு ஒரு 7 லட்சம் கோடி பணம் வருது. அது வாயில மண்ணை போட்டாச்சுன்னா மிகப்பெரிய அடியா இல்லையா? அங்கிருந்து தானே அவங்களுக்கு பணம் வந்து தேர்தலுக்கு போகுது. ஏதோ ஒரு வகையில் அங்கிருந்து தானே டாஸ்மாக்கு சாராய ஆலைகள் வழியாகத்தானே போகிறது ஏதோ ஒரு வகையில். ஸோ ஒரே கல்ல 2 மாங்காய். பெண்களுடைய வாக்குகளும் பெற்று விடலாம். சாராய இது இப்போ மட்டும் இல்லை, பர்மனெண்ட்டாக சாராய ஆலைகள்லாம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்தில் மூடிட்டா என்ன ஆகிடும்? இவர்களுடைய பண அதாவது போக்குவரத்து பரிவர்த்தனை அடங்கிவிடும். இதுக்கப்புறம் திமுக மறுபடியும் எழுந்திருக்கவே வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். எழுந்திருக்காதுன்னு சொல்லலை, பணத்தை வைத்து எழுந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். இந்த ஐடியாவில் இவர்கள் வருவாய்த்துறையை வைத்து கொண்டு இந்த சாரை வந்து பயன்படுத்தி தேர்தலை தாமதப்படுத்தினால், அதை பயன்படுத்தி ஜனாதிபதி ஆட்சி வந்து நான் சொல்லக்கூடிய இது நடக்கும் என்பது டெல்லி தகவல்கள் சொல்லும், காதோடு சொல்லும் ரகசியம். இவங்க உஷாராயி சாரை முடிச்சிடுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கங்கிறது போக போக தெரியும். ஓகே சார், 2 நாள் காதோடும் அருமை, மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை சார். அடுத்த ஒரு நேரம் சந்திப்போம்.